ஏ அர்ஜுன் போலீஸ் டா அர்ஜுன் வா வா டேய் பணம்டா அத விட்டு தள்ளு அப்புறம் பாத்துக்கலாம் வா 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 சீக்கிரம் கம் ஆன் யாரையும் விடாதே டேய் இவனை தூக்குறதுக்கு ஒரு கிரேனை கொண்டு வாங்க சார் ஆர்கனைசர்ஸ் தப்பிச்சிட்டாங்க சார் இங்க எம்எல்ஏ மினிஸ்டர் பசங்களே இருக்காங்க சார் இவங்களை புடிச்சிட்டு போனா போன் வந்துகிட்டே இருக்கும் சார் அப்ப நாம விட்டுலாமா இவங்களையா சார் வீட்டுல நம்ம போனை இந்த அளவு தண்ணி இல்லாத காடு தான் அது சரி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நாம இங்க வரப்போற விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அவங்க மட்டும்தான் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுவாங்களா சார் நாம வர்றோம்னு நானும் லைவ் போட்டேன் சாரி சார் மாட்டுவீங்கடா நீங்க ஐ வில் கெட் யூ ஒருத்தரையும் விட மாட்டேன் பிரே ஹலோ ஐ அம் காலிங் ஃப்ரம் டவுன்டவுன் லாஸ் ஏஞ்சல்ஸ் என் மோடம் 2 மணி நேரமா வேலை செய்ய மாட்டேங்குது அதுல எந்த லைட்ஸும் ஆன் ஆகல என்ன பண்ண சொல்றீங்க சாரி மேடம் இது பெரிய தலைவலி தான் எனக்கு புரியுது மேடம் என்ன உளறீங்க இல்ல இது எல்லாருக்குமே தலைவலி பிடிச்ச வேலை தான் அதை சொல்ல வந்தேன் ஓ மை காட் சூப்பர்வைசருக்கு கனெக்ட் பண்றீங்களா ஷியோர் ஓகே மேம் பெரிய பருப்பாட்டம் சூப்பர்வைசர்ட்ட பேசணுங்கறா It sounds like a cable box. I ran some tests, sir. Please hold. அச்சி போட. Did that work, sir? Yeah. ஹலோ நான் சூப்பர்வைசர் பிராங்க்லின் பேசுறேன் மிஸ்ஸஸ் கேலிஷ் என் மோடம் 2 மணி நேரமா வேலை செய்ய மாட்டேங்குது ப்ளீஸ் என் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணி மோடமை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே தி லைட்ஸ் ஆன் ஓகே மேடம் இப்போ மறுபடியும் லாகின் பண்ணுங்க யா ஐம் பேக் ஆன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கு முன்னாடி பேசணும்னா ஒரு வழி பண்ணிடுறேன் ஆ and you have a wonderful day யூ டூ thank you Hey, give me that. ஏய் எதிர்காலத்தில் அவங்க எப்பயாவது லாக் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்காக தான் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சிருக்கேன் அவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இது கேட்க சக்கமா கேஷ் கிடைக்கும் தெரியுமா ஸ்டெப் இட் அப் டேட்டா ப்ரோல இருந்து மெயில் வந்திருக்கு பாரு ப்ரோ டார்க் வெப் உன்னை கூப்பிடுது ப்ரோ டேட்டா ப்ரோக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வித்துரு காசு கிடைக்கும் தெரியாத ஆளுக்கு டேட்டா தூக்கி கொடுத்துட்டேன்னு என்ன தூக்கி உள்ள போட்டான்னா காப்பாத்துறதுக்கு டேட்டா ப்ரோ கூட வரமாட்டான் शुक्रिया भाई Hey, don't touch my idli. எவ்வளவு இட்லிடா சாப்பிடுவ? What's up my dear brother? My number 1 Varma brother. Morning my dear brothers. எப்படி இருக்கீங்க? Super. Ready to hit it soon? என்ன அதுக்குள்ளேயே வா. God go sleep man. ரொம்ப தூக்கம் உங்க அக்கா பிசினஸ்க்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம். எங்க கதி என்ன? இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய கியூ நின்னுச்சு தெரியுமா? உனக்கு வேலை வாங்கி தர வரைக்கும் நான் உனக்கு பீர் வாங்கி தரேன். ஓகே பாஸ், உங்க கன்சைன்மென்ட் ரெடி ஆயிடுச்சு. கொரியர் பாய் இப்பதான் வந்தான். அனுப்பி வைக்கிறேன். ஒரு நிமிஷம். பிரையாரிட்டி. என்ன? நோ 10,000க்கு டீல ஃபைனல் பண்ணலாம். மொத்தம் 150 பீசஸ் இருக்கு. 5,000ஆ? இது ஒன்று டூப்ளிகேட் இல்ல. எல்லாமே புது ப்ராடக்ட். குவாலிட்டி இஸ் அ பெஸ்ட் குவாலிட்டி. என்னடி இது? உனக்கும் உன் தம்பிக்கும் கொழுப்பு அதிகமாயிடுச்சு.
என்ன கைட்டி விட்டு ஹாப்பியா வாழ்ந்துடலான்னு நினைச்சியா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறியா நீ? உன் தம்பினால தான் உன் திமிரே அதிகமாகுது. அவனா பெரிய பருப்பா கேக்குறல்ல. அர்ஜுன் பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. சம்பாதிக்கிற காசை குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது ஆம்பளைத்தனம் கிடையாது. அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அடுத்த முறை நிஜமாவே ஆசிட ஊத்து வண்டி. பணத்தை எங்கடி வச்சிருக்க? இங்க வச்சிருக்கியா? விக்ரம், இதுக்கு மேல என்னையும் என் பணத்தையும் நீ தொட்டனா வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் பிரயோஜனப்படாதபடி பண்ணிடுவேன். Get out. Now get out. Get out. வெளிய போ சொன்னேன். Out. Get out. வெளிய போ சொன்னேன். எவன் கூட படுத்தது நீ சம்பாரிச்ச? ஏ மச்சான், போடா இங்க இருந்து. நான் மச்சான், உன் அக்காவுக்கு கண்ட இடத்துல கொழுப்பேறி போகுது. அவளுக்கு புத்தி சொல்லி ஒழுங்கா என் வீட்டுக்கு அனுப்புனா அவளை வச்சு துணி துவைக்க சொல்லி சமைக்க சொல்லி அவளை ஒரு வழிக்கு கொண்டு வருவேன். அது மட்டும் இல்ல, அவளோட ஆசைங்களையும் தீர்த்து வைப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. உன்னால என்ன ஒன்னும் புடுங்க முடியாது. அதனால முறைக்காத. பா. அனு, அனு. இது வேற. உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். என்னாச்சு? டிவோர்ஸ் பேப்பர்ஸ்க்காக வந்து சண்டை போட்டு போறானா? அம்மா டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்றாங்க. கட்டின புருஷனா அவன் என்ன செஞ்சாலும் நான் தான் பொறுத்துக்கிட்டு போகணுமா? Bloody old school. I'll kill the... அர்ஜுன், நான் உன்னை விட பெரியவ. நான் சொல்றது நீ கேளு. ஆரம்பிக்காத. என்னை விட 10 செகண்ட் முன்னாடி பிறந்துட்டு என்னமோ 10 வருஷம் முன்னாடி பிறந்த மாதிரி சீன் போடுற. ஒலிம்பிக் ரன்னிங் ரேஸ்ல கோல்ட் மெடலுக்கோ சில்வர் மெடலுக்கோ சில மில்லி செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். தெரியாம சொல்லிட்டேமா, சாரி. அவன் ஏன் ப்ராப்ளம், அவனை நான் பாத்துக்கிறேன். நீ விடு. ஐம் சாரி அக்கா, ஐம் சாரி. என் அக்கா இல்ல, என் செல்லம் இல்ல. சேலரி வந்துச்சா? இந்த அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் வீட்டு ரெண்டை ஏற்றிட்டாங்களாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹவர்லையே அவங்களுக்கு அமுச்சு வச்சிரு. லக்ஷ்மி தேவியும் அவளை ரிச்சா இருக்காங்க தெரியுமா? 4 கைய வச்சு சம்பாதிக்கிறதுனாலதான். தப்புமா, அப்படி பேசாத. சாமி கணக்கு இந்த 40,000 பேரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் .netல டேட்டா ப்ரோ வித்தேன். வாவ், நாட் பேட். மக்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற குப்பையை கிளியர் பண்றதுக்கு நல்ல பேமெண்ட் தான். சரி சொல்லு. ஸ்டில் கில் தட். ஃப்ரண்ட் சிலிக்கானு, பேக் ஐலானு, மொத்தத்துல செக்ஸுக்கு இவ ஐகானு. ஒரு தடவை தொட்டாலே செத்து போயிடலாம். Can I touch? Go. Okay. எனக்கு இருக்க செம கடுப்பா இருக்குடா. அந்த விக்ரம் என் அக்காவுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அவனை கொல்லுவேன் பாரு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அக்காவுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் சோழியை முடிச்சிடலாம்டா. அங்க அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து நான் பேசின அமெரிக்கன் வீட்ல 8 டிவி 3 கார் இருக்காண்டா. நீ எங்க தெருவுக்கு வந்து பாரு, அதோட அதிகமா இருக்கும். என்னது, டிவியா இல்ல காரா? நான் இங்க. Hey Jim. டேய், அந்த ஷூஸ பாரு. அது எவ்வளவு ரேட் இருக்கும்? பிஃபோரா இல்ல ஆஃப்டர் டாக்ஸா? டாக்ஸ் கட்டாத நமக்கு எதுக்குடா டாக்ஸ் பத்தின விவரம் எல்லாம்? அப்படிலாம் விட்டுற முடியாதுடா. ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் வருஷத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டுறான்னு உனக்கு தெரியுமா? நம்மள மாதிரி இந்தியன்ஸ் 10 வருஷம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம். அப்படின்னா அமெரிக்கன்ஸ் மாதிரி சம்பாதிக்கணும், இந்தியன்ஸ் மாதிரி டாக்ஸ் கட்டணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அங்க டாக்ஸ் கட்டலன்னா ஜெயில தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. அங்க போலீஸ்காரங்களை விட டாக்ஸ்காரங்கன்னா தான் ரொம்ப பயமே. அர்ஜுன், இந்த பக்கம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆக்சுவலி இந்த டார்க் வெப், டார்க் நெட்னா என்ன ப்ரோ? டார்க் நெட்டுங்கிறது இன்டர்நெட்ல அண்டர் வேர்ல்டு மாதிரி, மாஃபியா மாதிரின்னு வச்சுக்கோ. அங்க யார் வேணாலும் எதை வேணாலும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும்.
மோஸ்ட்லி பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு அப்பப்போ இமெயில்ஸ் எஸ்எம்எஸ்லாம் வரும்ல, அதான் நீ ஜாக் பாட் அடிச்சிருக்க, பிரைஸ் மணிக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு வருமே, அதை கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் ஒருத்தன் உன் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிடுவான். உன் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், உன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டுன்னு எல்லாத்தையும் திருடிடுவான். உன்னோட அக்கௌண்ட்லேருந்து மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டுருவான். மோஸ்ட்டாக பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஹேக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணல? ஃபார் ஸ்டார்டர்ஸ், இப்படி செஞ்சு மாட்டணும்னா போலீஸ்காரன் நம்மளை சூளுக்கு எடுத்துருவான். ஒருவேளை நீ இதை ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப், வேலை செய்ய ஆளுங்க, என்ன மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டை விற்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாரும் தேவை. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பணம் மிஞ்சுமானா அதுக்கு கேரண்டியும் இல்லை. அப்போ நம்ம சக்சஸ் ஆகுறது கஷ்டம்னு சொல்றீங்க? இந்த உலகத்துல எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும்டா. அன்னைக்கு நம்ம தோத்து போயிடக்கூடாது. நீ இந்தியால இருந்து பேசிக்கிட்டு இருக்கியா டாம்? யூஆர் an Indian? ஆமா சார், நாங்க இந்தியால இருக்கிற ஒரு கால் சென்டர்ல இருந்து பேசுறோம். ஹை பிக் படி, உன்ன மாதிரி பின் தங்கி இருக்கிற நாட்டுல தங்கி இருக்க உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நோ அஃபென்ஸ். உதவாக்கிற வெள்ளக்காரன் கிட்ட நான் பேச்சு வாங்கி கத்துக்க மாட்டேன். நோ அஃபென்ஸ். டெக்னாலஜில பின்தங்கி இருக்கிற நாட்டுல இருக்கிற உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. டெக்னாலஜில பின்தங்கி இருக்கிற நாட்டுல இருக்கிற உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. ஹாய் மேன். ஹலோ. வியூ ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லைல்ல? பரவாயில்ல. ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் இருக்கு. சும்மா கதை விடாத. இது என் மாமாவோட கம்பெனி. ஒரு காலத்தில் உயிரோட இருக்கிற வரைக்கும் லாஸ்ல நடத்தினாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் போய் சேர்ந்துட்டாரு. விஜய், யுவர் நியூ பாஸ். ஹலோ. அமெரிக்கன்ஸ் பெரிய ஆளுங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால செய்ய முடியற காரியத்தை கூட கால் பண்ணி நம்மள செய்ய வச்சுட்டு இருக்காங்க. அதான் இங்க நடக்கிற வேலை. ஆனா உன்கிட்ட பெட்டர் லைஃப் பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது. கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வர்மா, a true young king. ஃபாரின் சூப்பர்வைசர் மாதிரி நடிச்சு பின்னி பெடல் எடுத்துட்ட. உன் ஸ்கேம்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும். டார்க் வெப்ஸ், லாகின்ஸ், தௌபோவில் இருந்த ரீபப்பர்ட்ஸ் கார்ட்ஸ். சிஸ்டமை வச்சு ஒரு ரேஞ்சில் விளையாட்டு காட்டுறல. ஆனால் அதில் நான் ஒன்றும் பெருசாலாம் சம்பாதிக்கல பாஸ். பட் இட்ஸ் ஸ்மார்ட். இதை விட பெட்டர் தானே? இன்ஷால்லா. ஸோ உனக்கு பணத்து மேலே ஆசை? பணம்னா யாருக்கு தான் சார் ஆசை இருக்காது? கால் மீ விஜய். எல்லாருக்கும் இந்த ஊர்லயே பெரிய ஆளா இருக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனா பெரிய ஆளா இருக்கிறது மட்டும் பார்த்தாது. பெரிய ஆளா இருக்கும்போது நாம என்ன செய்யறோமோ அதை வச்சுதான் நாம எவ்வளவு நாள் பெரிய ஆளா இருப்போங்கிறத இந்த உலகம் தீர்மானிக்கும். See me at my midnight office. டேபிள் புக் பண்ணிருக்கேன். மிட்நைட் ஆஃபீஸா? 3 யூசர் நேம், 6 பாஸ்வேர்டை வச்சு சந்தோஷமா போயிட்டு இருந்த அர்ஜுனோட வாழ்க்கை இவன் கூட கூட்டு சேர்றதுனால ஒரு புது டர்ன் எடுக்க போகுது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
தேங்க்யூ. Meet my fiancée, Samira. Hi. Hi. Hey Arjun, drink up. Huh? Let me dance. Oh, Cheers. sorry. Cheers. Samira, அர்ஜுன் இங்கிலீஷ்ல பின்னி எடுப்பான். அர்ஜுன் ஒரு சின்ன சாம்பிள் காட்டு. My name is Bond. Brown Bond. I would like my lassi stirred, not shaken. Hey. Hi. You're funny. And intelligent. And humble. I'm Mohini. Pleased to meet you. Arjun, pleasure's all mine. என்ன பண்ணிட்டு இருக்க அர்ஜுன்? Business. என்ன business? Top secret. அத சொன்னா உன்னை கொல்ல வேண்டியது இருக்கும். அதனால சொல்ல மாட்டேன். My secret agent man. Happy to meet you. Likewise. Yo, bro! DJ Naga's in the house, man! Going on. Come on, guys. Let's go. டேட் போணுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏய், இங்க இருக்கியா? Cheers. Cheers. என்ன எதுக்கு இங்க வர சொன்ன விஜய்? டைரக்டா பாயிண்ட்க்கே வந்துருவியா? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? டாக் வெப்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியணும்ல. நீ எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற. அதுல என்னோட வீட்டு வாடகை, என் அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், என்னுடைய செலவு, என் தேர்ட் ஹேண்டா ஃபோர்த் ஹேண்டான்னு தெரியாம இருக்கிற பைக்கோட பெட்ரோல், என் உதவக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு சரக்கு, இதெல்லாம் சேர்த்தா 40,000 ரூபாய் வரும். அவ்வளோ ஏன் இந்த கண்ணாடியை பார்த்தீங்களா? இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த கண்ணாடியை வாங்கினேன். புதுசு வாங்குறதுக்கு காசு இல்லை. எந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னால் அவங்களுக்கு செலவு பண்ண முடியாதுல்ல. ஒரு மாதம் ஓட்டணும்னா 2 மாதம் சம்பளம் தேவை. எனக்கு பணம் தேவை. அதனால நான் சந்தோஷமா ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹாப்பியா? அதாவது பணத்தோட பொண்ணுங்களோட பார்ட்டியில் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல? எனக்கு என் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கணும். என் பிசினஸ்ல எனக்கு நம்பிக்கையானவங்க தேவை. நீ நம்பிக்கையானவனா? நான் உன்னை நம்புறேன்ல பாஸ். சரி, நம்புறேன். அந்த பணத்தை நான் உனக்கு தரேன். ஆனா இந்த சாம்ராஜ்யத்துல நீ கொடி கட்டி பறக்கணும்னா நீ கெட்டவனா மாறணும். அர்ஜுனனா இருந்தா துரியோதனன் ஆகணும். டீல் என்னன்னா, என் கால் சென்டர் எனக்கு அமெரிக்கன் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது. அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்களுக்கு கால் பண்ணி, சார் உங்களுக்கு லோன் கிடைக்க போகுது, ஆனா அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லணும். உண்மையா நம்ம லோன் கொடுக்க போறதில்ல. பேங் ஆன். என் கனெக்ஷன்ஸ் உன் ஸ்கில்ஸை வச்சு we can do this. அவ்வளவுதானே? என்ன ஈஸியா சொல்றேன்? அப்போ கிரெடிட் கார்ட்ஸ் பேமெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லாமா? அவங்க தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்பாங்களே. பார்ப்பாங்க. அப்படின்னா 2-3 மாசம் பே பண்ண வேண்டியவங்களுக்கு கால் பண்ணி, நீ கார்டை யூஸ் பண்ணணும்னா அடிஷ்னலா ஒரு பேமெண்ட் பே பண்ணணும்னு சொல்லிடலாமா? அதுல எவ்வளவு காசு வந்துரு போகுது? கிரெடிட் கார்டு ஆனுவல் ஃபீனா வருஷத்துக்கு ஒரு 3%. பெருசா காசுலாம் வராது. பார்க்க 1000 ரூபான்னு தான் தெரியும். ஆனா 1000 பேர்கிட்ட வாங்கினா பெருசா தெரியும். சரி, எந்த முடிஞ்சது? தயவு செஞ்சு எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கங்க பாஸ்ன்னு அவங்க நம்ம கிட்ட கெஞ்சற மாதிரி உன்கிட்ட வேற ஏதாவது பிளான் இருந்தா சொல்லு. நான் ரெடி.
டாக்ஸஸ். why not taxes? எப்படி? நாம அவங்களுக்கு டாக்ஸ் அஃபீஷியல்ஸ் மாதிரி ஃபோன் பண்ணலாம். டாக்ஸ் அவங்களுக்கு பாக்கி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி கட்டலன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு பயமுறுத்துவோம். வீருக்கு பயந்து கட்டுவாங்கல்ல, நாமளும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அமெரிக்கன்ஸ் இந்தியன் கால் சென்டர்ஸ் கிட்ட கேபிள் டிவியை பற்றி, ஃபோன் பில்ஸை பற்றி, ஃப்ளைட் டிக்கெட்ஸை பற்றியும் தான் பேசுவாங்க. அதே மாதிரி ஏன் டாக்ஸை பற்றி பேச மாட்டாங்க? டாக்ஸை பற்றி ஏன் பேசாமல் இருக்க போகிறாங்க? I like it, my friend. Let's do this. ராத்திரி பார்ட்டி எப்படிடா போச்சு? என் பாஸ் என் கூட ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி தான் நைட் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாரு. நல்ல விஷயம் தானே, அதுல தப்பு என்ன இருக்கு? அவன் என் கால் சென்டரோட பாஸ். வெளியே பார்க்க லீகலா தான் இருக்கு, ஆனா சைடுல 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அதுல தான் எங்க ஃப்ராட் தனமே இருக்கு. ஸ்கேமரா? ஸ்கேமரான்னு கேட்டா கண்டிப்பா நல்லவன் இல்ல. செய்யற வேலை டேஞ்சரானதா? டேஞ்சர்னு பார்த்தா இல்லதான், ஆனா ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க டார்கெட் பண்றது அமெரிக்கன்ஸ். இந்தியன்ஸை டார்கெட் பண்ணல இல்ல. அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, அப்பா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா. நம்ம இதே ஸ்லம்ல பிறந்து இதே ஸ்லம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்லாம இதே குப்பையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம செய்யற எல்லாம் அவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல, சொல்லணுங்கிற அவசியம் கூட நம்ம கிடையாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்மள மாத்திக்கணும். அர்ஜுன், உனக்கு அப்பாவோட ஆக்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? அதே நம்ம அமெரிக்கால பிறந்திருந்தா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அங்க இருக்கிற சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறி இருக்கும். இப்பவும் அதே அமெரிக்கன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலாம். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்டா, அதனால நீ செய்யறதுல தப்பே இல்லை. சூப்பரா இருக்கு. சூப்பர் வாட்ச். டைமும் நல்லா இருக்கணும் அர்ஜுன். சரி, இங்க என்ன பண்றோம்? ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் அகைன். அர்ஜுன், எல்லா விஷயத்தையும் டைரக்டா தெரிஞ்சுக்கூடாது, கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கணும். வெல்கம் டு தி IRS. US கவர்மெண்ட் இவ்வளவு சீப்பா இருக்கு. லோ காஸ்ட் அண்ட் டிஸ்கிரீட். கூகுளே கராஜில் தான் ஸ்டார்ட் ஆச்சு பிரதர். அதெல்லாம் சரிதான், நம்ம டீலை பத்தி சொல்லு. டீல் என்னன்னா, வர டியூஸ்டேக்கு முன்னாடி உனக்கு நம்பிக்கையான 4 பேரை வேலைக்கு சேர்த்துக்கோ. நான் உன்னை மென்டர் ஆக்குறேன், நீ ஷோ ரன் பண்ண. கேட்க நல்லா தான் இருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப்ல என் பங்கு எவ்வளோ? ஹே, மறுபடியும் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துட்டியா? 50-50. அர்ஜுன், நீ ரொம்ப ஃபன்னா பேசுற. 60-40. மொத்தத்தையும் ஃபினான்ஸ் பண்றது நான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர்ஸ், எனக்கு 80 வேணும். பாஸ், என்ன காமெடி பண்றியா? 70-30 ரிஸ்க் எல்லாம் எந்து. இதான் என்னோட ஃபைனல் ஆஃபர். ஜஸ்ட் ஐடியா கொடுத்ததுக்கு இவனுக்கு 30%. வேற வழி இல்லை. டீல். கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஐஆர்எஸ்னா என்னப்பா? ஐஆர்எஸ்னா எப்படி சொல்றது? இப்ப இந்தியால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அமெரிக்கால இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ், அதை தான் ஐஆர்எஸ்னு சொல்லுவாங்க. இந்தியால எப்படிடா டாக்ஸை கட்டாம திருட்டுத்தனமா பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்போம். ஆனா அமெரிக்கன்ஸ் டாக்ஸ் விஷயத்துல மட்டும் ரொம்ப சின்சியர். டாக்ஸ் அஃபீஷியல்ஸ்லாம் அவங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். அந்த பயத்தை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். நம்ம டாக்ஸ் அஃபீஷியல்ஸ் மாதிரி ஃபோன் பண்ணி அவங்க டாக்ஸ் கட்டலன்னு பயமுறுத்தி அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க போறோம். புரியுதா? நம்ம கால் சென்டரை கலெக்ஷன் சென்டரா மாத்த போறோம். அப்படின்னா டாலர்ஸா? அடி தூளு. இப்படி திங்கிறத முதல்ல நிறுத்து. நேத்து தானே டயட்னு. ஹலோ. ஹாய் பாஸ். பாய்ஸ், நம்ம பாஸ் விஜய். ஹலோ பாஸ். ஹாய். என்னப்பா ஃபர்ஸ்ட் டேவே கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்க? அவ என் அக்கா அனு. ஜஸ்ட் என்னை விட 10 செகண்ட் முன்னாடி பிறந்தவ. அவ கணக்குல கில்லாடி. நம்பிக்கையானவங்க வேணும்னு சொன்னல, அதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்.
கணக்குனா இந்த காஃபி டீ கணக்கெல்லாம் அவளே பார்த்துக்கோல. அவளே பார்த்துக்க சொல்லு. கிச்சன் இருக்குல்ல. அந்த வேலைக்கு கூட்டிட்டு வரல சார், பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் கூட்டிட்டு வந்தேன். ஐ see. சரி, உன் இஷ்டம். ஜென்டில்மேன், இது ஹாங்காங்லேருந்து வந்திருக்கிற பர்னர் ஃபோன்ஸ். இதுலேருந்து கால் பண்ணால் ஐஆர்எஸ்ன்னு வரும். யூஸ் அண்ட் த்ரோ காண்டம்ஸ் மாதிரி. முதல்ல இதை யூஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் பிரச்சனையே இருக்காது. இந்த பாஸ், நீ கேட்ட இன்ஃபர்மேஷன். எஸ், இதுதான் நம்ம வெப்பன். பிரைவேட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆன் அமெரிக்கன்ஸ். இதை யூஸ் பண்ணுங்க, அமெரிக்கன்ஸை மிரட்டுங்க, கால்ஸை க்ளோஸ் பண்ணுங்க. கால்ஸ் பண்ணிக்கிட்டே க்ளோத்ஸ் எப்படி போட்டுக்கிறது? க்ளோத்ஸ் கிடையாது. க்ளோஸ்னா நீ யாருக்கு ஃபோன் பண்ணியோ அவங்க உங்ககிட்ட பயந்து நடுங்கி போய் சார் 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 என் பணத்தை வாங்கிக்கங்க சார் 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 என்னை எப்படியாவது விட்டுருங்க சார்னு கெஞ்சணும். ஒன்றை மறந்துடாதீங்க, ஃபோனில் உங்ககிட்ட பேச போகிற அமெரிக்கன் ஒரு உதவாக்கறங்கிற நம்பிக்கையில் கான்ஃபிடன்ஸோட பேசுங்க. எஸ், எந்த அளவுக்கு டாமினேட் பண்றீங்களோ நமக்கு அந்த அளவுக்கு பணம். அவன் எந்த அளவுக்கு பயப்படுறானோ அந்த அளவுக்கு நமக்கு பணம். பணம் பணம் பணம். Got it? All right, boys, let's make some call. Come on. Hello. Yeah. Welcome to Internal Revenue Service. How may I help you? Okay, yeah. நாங்க ஐஆர்எஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. இது இன்ஃபர்னல் ரெனவல் ஃபேசல். Hello, I'm calling from IRS. I'm very sorry, but upon my soul, sir, நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து 437 rupees, sir. Hello. டேய், யூஎஸ்ல டாலர்ஸ்ரா. இனிமே சாரி சொல்லாத. எஸ் மேடம், த ஐஆர்எஸ். நீங்கள் ஒழுங்காக டேக்ஸ் கட்டாமல் இருக்கீங்க. எவ்வளோவா? 20,000. மேடம், டேமேஜ். என்ன கருமத்துக்கு நான் 20,000 சொன்னேன். காலை க்ளோஸ் பண்ணிருப்பேன். Yeah, hi. This is Ringo Starr. I'm calling from ISR. My name is John. Hello. My name is Dick. No, sir. நான் டாக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். Taxes. You guys are proving to be idiots. ஒருத்தரும் வேலைக்காக மாட்டீங்க. பார்த்து கத்துக்கங்க. ஐஆர்எஸ். எஸ் சார், உங்க அக்கவுண்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். சார், what is this? லாஸ்ட் டைம் நீங்க டாக்ஸ் ஒழுங்கா கட்டல சார். நீங்க இன்னும் $3,000 கட்ட வேண்டியது இருக்கு. $3,000? எஸ் சார். Can I pay online? Please tell your boss that I'm ready and I'll give you my bank info. 0 0 0 3 1 2 3 4 5 6 7 8 9. Arjun, he's definitely Indian. Hey, get lost. நெக்ஸ்ட் டைம் அது ஸ்பீக்கர் ஃபோனில் பேசாமல் இருந்தால் பெட்டர் பிரதர். சாரி பிரதர், என்னால முடியல. நீ அப்பப்ப வாங்கி தருவில்ல பீரும் சிகரெட், எனக்கு அது போதும். It's not working, bro. Sorry, Arjun. It's getting late. I'm leaving. லட்சியத்தை தேடி ஓடுறவன் தான் ஜெயிக்கிறான். பயந்து ஓடுறவன் இல்ல. அர்ஜுன், ஒரு கால் கூட க்ளோஸ் பண்ணல. எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தா தெரியுமா? எஸ்பெஷலி உன் மேல. டிசப்பாயிண்ட் பண்றீங்களா? நீயும் பெரிய மேதாவி மாதிரி அமெரிக்கன்ஸ் கிட்ட பேசுறேன்னு சொல்லி போன் எடுத்த. எல்லாரும் சேர்ந்து ஒரு டீல கூட க்ளோஸ் பண்ணல. இப்போவாது புரிஞ்சுதா? உன் ஒபினியன் யாரும் கேட்கலங்க. அர்ஜுன் ஒருத்தன் தான் பக்கத்துல போனான். யாருமே ப்ரிப்பேர்டா இல்ல. பக்கா ஸ்கேமர்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஸ்கேமர்ஸ் மாதிரி தான் டீல் பண்ணுங்க. இங்க அர்ஜுனை தவிர வேற யார்கிட்டயும் அமெரிக்கன் ஸ்லாங் இல்ல. அர்ஜுன், கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்க சொல்றியா? விஜய், அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. நமக்கு இப்ப தேவையானது ஸ்ட்ராட்டஜியோ ஸ்டாட்டிஸ்டிக்கோ இல்ல. ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் தேவை. when at Rome act like Romans. நாம டீல் பண்றது அமெரிக்கன்ஸ் கூட. அவங்கள மாதிரியே டீல் பண்ணணும், யோசிக்கணும், பேசணும், அவங்கள மாதிரியே ஏமாத்தணும். அவங்க மார்க்கெட்டிங் கிளீனா, ஸ்ட்ரைட்டா, குவிக்கா இருக்கும். நாம அப்படிதான் டீல் பண்ணணும். ஆக்சுவலி யூ ஆர் ரைட். அவங்க எந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்கங்கறத முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸை ப்ரிப்பேர்டா வச்சுக்கலாம். ஒன்ஸ் அவங்க மட்டும் நம்மளை நம்பிட்டாங்கன்னா நாம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க, எதை கேட்டாலும் செய்வாங்க. முதல்ல எல்லாரும் அமெரிக்கன் ஆக்சென்ட்டை கத்துக்கோங்க. நீ என்ன பண்ணுவ? இப்படி பேசிட்டே இருப்பியா? ஒழுங்கா பேச வேண்டியவங்க பேசாததுனால தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இரு. என்ன பார்த்தாவது கொஞ்சம் கத்துக்க சொல்லு. விஜய், உன்னால கொஞ்ச நேரம் பேசாம இருக்க முடியாதா?
ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் மேம். என் பேரு ஆலியா ஸ்மித். நான் ஐஆர்எஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஐஆர்எஸ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் 2012-2013 டாக்ஸஸை ரீஆடிட் பண்ணணும். ரீஆடிட் பண்ணி பார்க்கும்போது அந்த வருஷம் நீங்க டாக்ஸை சரியா கட்டலன்னு வருது. ஏன் சிபிஐ கட்டினாங்களே? ஓ அப்படியா? அவரு ஒழுங்கா ஃபைல் பண்ணலங்க. ஏகப்பட்ட 1099s மிஸ்ஸிங். சொல்றது புரியுதா மேம்? ஓ மை காட். இப்போ நான் எவ்வளவு கட்டணும்? How much? ஹலோ. $567. $567.10. ஓகே, நான் ஃபோன் மூலமாவோ இல்ல செக்காவோ பே பண்ணலாமா? ஆக்சுவலா மேடம், உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஐஆர்எஸ் எப்பவும் ஃபோன்ல கேட்காது. நாங்க வெஸ்டர்ன் எக்ஸ்சேஞ்சோட பார்ட்னரா இருக்கோம். உங்க வீட்டு பக்கத்துல வெஸ்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் ஏதாவது இருக்கா? என் வீட்டு பக்கத்துலயே இருக்கு. நான் மத்தியானத்துக்குள்ள கட்டிடுறேன். யா ஷியோர். அப்புறம் இந்த நம்பர் வந்து எங்க நியூ ஜெர்சி ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர். த அக்கௌண்ட் நம்பர் இஸ் ஒரு நிமிஷம் இருங்க. 310 1615 2021. Okay. We will send you the receipt as soon as the payment is received. Thank you for your cooperation and I wish you a wonderful day. Oof. Bye. எல்லா காசையும் க்ளோஸ் பண்ணிட்டா அப்புறம் Amazing. Yes, it's a $576, bro. நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் தானா? எனக்கு அப்பா சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஆனா எனக்கு அப்பா கூட நாம பட்ட கஷ்டம் தான் ஞாபகம் வருது. 7,000 கோடி ஸ்கேம் பண்ணவன் லண்டன்ல ஹாப்பியா இருக்கான். 1000 கணக்குல ஸ்கேம் பண்ணவங்க பொலிட்டிஷியனா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நாம யாரு? நாம ஏமாத்துறது எவ்வளவு? இந்தியால ஒரு கப் காஃபி குடிச்சோம்னா வெறும் 10 ரூபாய் தான். அதே யூஎஸ்ல $3. அப்படின்னா 250 rupees. சோ காசு வச்சிருக்கிறவங்க கிட்ட திருடுறதுல எந்த தப்பும் இல்ல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை விட 10 செகண்ட் முன்னாடி பிறந்தவ. ஓகே. என் அக்காக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. Cheers. Cheers. My name is Limbu. ஹலோ, நான் ஐஆர்எஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வேலை செய்யற எம்ப்ளாயோட டாக்ஸ் பெண்டிங் இருக்கு. மிஸ்டர் வீணா. Hello, Mr. Vaina. I hear you're willing to settle for $462. Yes. Yeah, Mrs. Lena, you owe us $450.10. Miss Lisa Hayden. Yes, ma'am. We meant $487 for the first year and $527 on the second year, and on the third year it's about $300. Total, it's $1,370, ma'am. இது லாட்டரி கிடையாது. டாக்ஸஸ் பே பண்ணு. Not a lottery. What we meant was, it's a loan. It's a lot of money. $2,302. We can give you a deal for $1,250 if you pay today. Perfect. $2,478. Yes. Thank you. Good job, guys. $10,000, guys. 5 மணி நேரத்துல. Actually, it's 11,657 and 40 cents. அர்ஜுன் தனி ஆளா இருந்து. கணக்குல புரியுதா? நீங்களும் இன்னும் அதான் இம்ப்ரூவ் நான் முதல்லயே ஆகணும். சொன்னேனே. நீங்க எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். நீங்க அமெரிக்கன்ஸை நம்ப வைக்கணும்னா அவங்கள மாதிரியே யோசிக்கணும், குடிக்கணும், அவங்கள மாதிரியே யூஸ் பண்ணணும். என்னது பேப்பரியா? இங்கிலீஷ் சொன்ன பிரான்ஸ். ஓகே, யூஸ் டிஷ்யூஸ். நாம இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையானவங்க. We need to hire more people. People we trust are good with basics. Who are good with English? Yeah. கோல்மால் செய்யறதுலயும் கரெக்டா இருக்கணும். உனக்கு யாராவது தெரியுமா? என்கிட்ட ஒரு சூப்பர் கேண்டிடேட் இருக்கான். யாரு? Cover all exits. Cover all exits. யாரையும் விட்டுறாதீங்க. டேய் வாங்கடா போலீஸ் வருது.
சார் யாரும் இல்லைங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டோங்க. லூசர் வா, லூசர் வா வா வா. ஓகே, ஐ வில் கேட்ச். எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவ்வளவு பெரிய ஆளா நீ? என் ஏரியால கிரைமே நடக்காது, நடக்க விட மாட்டேன். போலாம், கமா கம். சார் சார் காலையில எழுந்ததுல இருந்தே தீச்சட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு என் நிலைமை. அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் வாய்க்கு வந்தபடி கத்துறானுங்க. ரெய்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? இல்ல சார், நீங்க கன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களோன்னு டவுட் வந்தது. கூடிய சீக்கிரமே நான் டிஜிபி ஆக போறேன். ஆனா உன்னால நான் சஸ்பெண்ட் ஆயிடுவேன்னு பயமா இருக்கு குமார். அப்படின்னா தப்பு பண்ணவங்கள விட்டுற சொல்றீங்களா? வேற வழி இல்ல குமார். இதுக்கு மேல யோகா மெடிடேஷன்லாம் ஒழுங்கா பண்ணு. ரெய்ட்ஸ்க்கு மட்டும் போகாத. என்ன சொன்ன? சிட்டிங். உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் குமார். சார் இன்டெலிஜென்ஸ்க்கா சார்? டிராபிக் 2 மாசம். அந்த கேப்ல சம்பாரிச்சிடலாம். நீயும் கூட போற. யூ மே லீவ். சார் சாரிங்க சார். உட்காரவான்னு கேட்டீங்களோன்னு நினைச்சேன் சார். ஹே குமார், மறுபடியும் தூக்கி டிராபிக்ல போட்டாங்களா? சிக்னல்ல மீட் பண்ணலாம். இப்போவாது புரியுதா? லூசர்ஸ். பேட் லக் குமார். படி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ என்கிட்ட மாட்டுவ. அன்னைக்கு கோடி தலையை திருகிற மாதிரி திருகிற. அர்ஜுன், ஓட்டு உள்ள நல்ல பாத்துக்கிட்டாங்களா? எனக்கு இது பழக்கம் தானடா. தேங்க்ஸ்டா. அதெல்லாம் இருக்கட்டும், நானும் அனுவும் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை டெவலப் பண்ண உன்னோட ஹெல்ப் தேவை. நிறைய பணம் கிடைக்கும். என்ன? மறுபடியும் சொல்லு. Welcome aboard my brother. You're the leader for the new expansion. Hello, Consumer Protection. How may I help you? சார், யாரோ ஐஆர்எஸ்ல இருந்து ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. டாக்ஸ் கட்ட சொன்னாங்க. ஃபோன் டிஸ்ப்ளேல கூட ஐஆர்எஸ் தான் வந்தது. ஓகே. ஆனா அது ஃப்ராடா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஓ அப்படியா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க இந்தியன் ரூபீஸ்ல பே பண்ண சொன்னாங்க. என்ன? இந்தியன் ரூபீஸ்ல பே பண்ண சொன்னதால தான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. ருபீஸ்ல பே பண்ண சொன்னாங்களா? ஆமா சார். உங்களால மட்டும் தான் அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியும்னு. ஓகே. Thank you. Yeah. Bye sir. Thank you. ஐஆர்எஸ் பேர் சொல்லி கொள்ளை அடிக்கிறாங்களா? புல்ஷிட். சார் ஹாய். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அர்ஜுன் எப்படி பேசுறாங்கிறது பாருங்க. பார்த்து கத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் திலீப் கிளியர் பண்ணுவான். திலீப், can you assist? Okay. Guys, just listen to him. In the game la informations na money. Enjoy the beautiful and cool weather of Miami. Have a wonderful evening. Thank you, ma'am. Woohoo! $2,250. Yes. கால் கட் ஆகிறதுக்கு முன்னாடியே கத்தாதீங்க. Yes. That's my champion. Yes, sir. இவர் பேர் தான் விஜய். மொக்க போடுறதுல மாஸ்டர். மோட்டிவேஷன் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட். ஹலோ. ஹாய். போயிருந்தது போதும். சூடா ஒரு மசாலா டீ போட்டு கொண்டு வா. நல்லா இருந்ததுன்னா நானும் ஒன்று புகழ்றேன். எதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ கணக்கு பார்க்குற டைம். Of course. Are you guys ready to get rich and make some money? Yeah. Time waste பண்ணாதீங்க guys. Time தான் பணம். Let's do it. Come on. Yes sir. Thankfully, with God's blessing, you don't have to pay the late fees, ma'am. Yes, ma'am. Just transfer your $500 by tonight. And also, ma'am. ஹாய் ஹாய். ப்ளீஸ் கம். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
So you must practice, practice, and practice. Get that? Okay, sir. Come on. Hi, என்னோட பேரு டுவேன் ஜான்சன். நான் இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ்ல இருந்து கால் பண்றேன். ஓகே மேம். So we settled for $860. நான் அனுப்புறேன். I'll send you. புடிச்சதையெல்லாம் வாங்கிக்கோ வருத்தத்தை நீயும் துரத்திக்கோ லைஃப் உனதேடா காசு இல்ல நாட்கள் எல்லாம் கனவா இப்போ போயிடுச்சு கட்டு கட்டா நோட்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்து மணி ஷோர் ஹவாலா நெட்வொர்க் மூலமா நமக்கு பணம் அனுப்புறாங்க. இவ்வளவு பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னு தெரியல. நீ கொல்லப்படாத, நான் பாத்துக்கிறேன். நம்ம டேலண்ட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, there is no scope for error. இந்த வேலைக்காக எத்தனையோ இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஜாக்கிரதையா வேலை பாருங்க. எத்திக்கோ மஸ்தி மஸ்தி செஞ்சிக்கோ அஸ்லி மருந்தம் போட்டுக்கோ போடு போடு டோய் எதையும் நீயும் கேளு வாங்கி கொடுக்கும் நாடு பைசா பவர பாரு பிரதர் அப்பா நீயும் என்ன டாட்டா பிர்லா என்ன நண்பர் தானே உனக்கு பிரதர் 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 ஆசை மனதி எத்திக்கோ மஸ்தி மஸ்தி செஞ்சிக்கோ அஸ்லி மருந்தம் போட்டுக்கோ போடு போடு டோய் கோரிக்கை எல்லாம் தீர்த்துக்கோ பிடிச்சதையெல்லாம் வாங்கிக்கோ வருத்தத்தை நீயும் துரத்திக்கோ. பரமபதம் விளையாட்டுல நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஹாப்பியா இருக்கும். இப்போ இவங்களோட நிலைமையும் அதுதான். ஆனா அங்க 100வது இடத்துல போய் சேரும் போதுதான் அங்க கொத்துறதுக்கு ஒரு பாம்பு இருக்கும். ஐஆர்எஸ்ல இருந்து ஃபோன் பண்றதா சொல்லி அமெரிக்கன்ஸ் கிட்ட இது வரைக்கும் நிறைய பணம் ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுவாங்கன்னு 3 வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருந்தப்பவே நீ அலர்ட்டா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்ப இருக்கிற ஃபோர்ஸை வச்சு ஸ்கேமர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஐஆர்எஸ் கிட்ட இருந்து நமக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. உடனே டெக்னிக்கல் டீமை லைனுக்கு கொண்டு வா, அவங்கள பிடிச்சாகணும். ஷூர். கோடியிலதானே லைஃப் கோடி மேல காரு எடுத்துக்கோடா நீயும் நண்பா நண்பா அண்டம் முழுதும் சொர்க்கம் என்றும் முத்தன் பக்கம் உன் காலின் கீழே தானே நண்பா. எத்திக்கோ மஸ்தி மஸ்தி செஞ்சிக்கோ அஸ்லி மருந்தம் போட்டுக்கோ போடு போடு டோய் காச மனதி எத்திக்கோ மஸ்தி மஸ்தி செஞ்சிக்கோ கோரிக்கை எல்லாம் தீர்த்துக்கோ பிடிச்சதையெல்லாம் வாங்கிக்கோ வருத்தத்தை நீயும் துரத்திக்கோ லைஃப் உனதேடா காசு இல்லா நாட்கள் எல்லாம் கனவா இப்போ போயிடுச்சே கட்டு கட்டு நோட்கள் எல்லாம் நாட்கள் இப்போ வந்துடுச்சே கையில் உள்ள ஜாதக ரேகை மொத்தம் மாறிடுதே இதே இதே நம்ம டேலண்ட். என்னடா இது? இதான்ப்பா நம்ம புது வீடு. வாங்க. ரொம்ப அழகா இருக்குப்பா. ஒரு கால் சென்டர்ல வேலை செய்யறவன் இவ்வளவு பெரிய வீடு கட்டிக்கிறான்னா? அப்பா, அர்ஜுன் இப்போ கால் சென்டர்ல ஒருத்தர் கீழே வேலை செய்யறவங்க கிடையாது. அப்படின்னா நம்ம கால் சென்டர் ஓனர்ஸ்பா. உண்மையாவா? அப்படின்னா என் பையன் கால் சென்டருக்கு ஓனர் ஆயிட்டானா? ஆமாப்பா, நான் கூட ஹெச்ஆர் அக்கவுண்ட்ஸ் தான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த பணத்தை நீ நேர்மையான வழியில சம்பாதிச்சிருந்தா கண்டிப்பா உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டா. எங்கடா ஒளிச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணிருக்கீங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியல. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க சர்வர் வந்துட்டாரு. 2 விஷயம். IRS
அமெரிக்கன் டாக்ஸ் ஏஜென்ட்ஸ் அங்க டாக்ஸ் கட்டாத பேயர்ஸ்ட இருந்து நம்ம கம்பெனி மூலமா கலெக்ட் பண்றாங்க. சோ நாம அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு அதிகமா டாக்ஸ கலெக்ட் பண்றோமோ நாம அந்த அளவுக்கு சம்பாதிப்போம். சம்பாதிப்பீங்கல்ல? ரைட் ராக், டேக் ஓவர். நம்ம கிளைண்ட்ஸ் யூஎஸ் காரங்கிறதுனால லாங்குவேஜஸ் எல்லாமே அமெரிக்கன் ஆக்சென்ட்ல இருக்கணும். ஸோ நீங்க அவங்களுடைய இங்கிலீஷை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பை நம்ம கம்பெனியும் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். ஐ திங்க் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட். இது பாரு, நீ உன் பிரைவேட் லைஃப்ல எப்படி இருந்தாலும் ஆபீஸ் பொண்ணுங்களை ஃபிளர்ட் பண்ணாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நீ நினைச்ச நேரத்துக்கு வந்து கணக்கு கேட்டேன்னு வச்சுக்க, மறுபடியும்லாம் நான் காட்ட மாட்டேன். Hey! Hello. Welcome. சிப்ஸ் சாப்பிட்றியா? இந்த ஹாய் மேன். ஒவ்வொரு நாளும் கணக்கே இல்லாம டாலர்ஸ் கொள்ளடிக்கிறாங்க. டெக்னிக்கல் டீம்ல இருந்து அப்டேட்ஸ் வந்திருக்கா? இந்த ஸ்கேம பண்றவங்க நைஜீரியன்ஸா இல்ல ரஷ்யன்ஸா? சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா இத செய்யறவங்களா இந்தியன்ஸ். எனக்கு இது முதல்லயே தெரியும். நீ சொல்றியா இல்லையான்னு தான் பார்த்தேன். சோ இந்தியால அவங்க இங்கிலீஷ் ஆக்சென்ட் வச்சு அவங்க எந்த சிட்டின்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கலாம், ஏன் முடியாது? அதுக்கு முதல்ல நம்ம ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபஸரை தேடி ஆகணும். நம்ம 2 பேரும் கத்துக்கலாமா? நாம அவங்கள விட ஸ்மார்ட்டா யோசிச்சு ஆகணும், புது வழியில. Internal Revenue Service, this is Elaine Johnson. How can I help you? Hey. முதல்ல ஒழுங்கா வேலை செய்டா. வந்துட்டோம். ஆமா, இவங்க ஏன் சேலரிய கேஷா கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? 2 பேருக்குமே நல்ல விஷயம் தான். அவங்களும் டாக்ஸ் கட்ட தேவையில்ல, நாமளும் கட்ட தேவையில்ல. சூப்பர்ல. டாக்ஸ் ஆட்டையை போடுற நாம டாக்ஸை கட்டாதவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். Let's get back to the call. We are the IRS. நிமிஷம், யாருக்கும் கட்டுப்பட்டவே இல்ல. என்ன பேசணுமோ வரேன். அது இப்ப நல்லது. இப்ப பேசினாதான் முடியும், இல்லனா ரொம்ப கஷ்டம். அப்படியே வெள்ள காட்சி மாதிரியே இருக்கியே. ஹாய். யாரு? ஸ்விக்கியா? இல்ல, உன் சக்காலத்தி. ஏய், யாரு? I'm rich, diamonds on my body rich, smelling like Versace rich, yeah Beyonce rich, I'm rich, I'm rich, I'm rich. அனு மட்டும்தான் டிவோர்ஸ பார்ட்டி மாதிரி கொண்டாடுறவளா இருப்பா. அனு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டா. டேய் அங்க பாருடா மச்சான், அந்த பொண்ணு உன்னதான் ரூட் விடுறா. யா மேன், ஷீ இஸ். Yours is good. Good. தரக்கடிக்கிறதும் good. No more. இதுக்கு மேல குடிக்க கூடாது. Cheers. அந்த விஜய் இருக்கானே ஒரு லூஸ், எதுக்கும் உதவாதவன். கரெக்ட். டே நைட்டு ஃபோன் போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நாம, ஆனா 70% ஆட்டையை போட்டுறான். அவனுக்கு கூட டிவோர்ஸ் கொடுத்துருவோம். டிவோர்ஸ்.
boss. Rich, 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 rich. Diamonds on my body rich, body rich, body rich, body rich. ஏய் பாத்து சமைரா புத்தா கொஞ்சம் சைடுல உட்காருங்களா? நான் இவங்க கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நான் எதுக்கு சைடுல உட்காரணும்? Who do you think you are? ஓ ஓ ஓ வாட்ஸ் யுவர் லாங்குவேஜ்? நீ எவ்வளவு செல்ஃபிஷ்னு சமைராக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனா அவளை இங்க இருந்து அனுப்பி வை. வாட்? ஹவு டேர் யூ? அனு சமீரா எனக்கு ஒரு 5 minutes கூட ப்ளீஸ். நாங்க கஷ்டப்பட்டு பிசினஸ் டெவலப் பண்ணா நீ உன்னோட டயத்தை ஃபினான்ஸ்ல கவனிக்காம தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. அனு என்ன வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு? இது பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து ப்ராஃபிட்ல எங்களால 70% கொடுக்க முடியாது. ஓ உன் பிரச்சனை அதானா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யார? எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் we have an agreement. இந்த சக்சஸ்க்கு காரணம் அவனோட பிரெயின், அவனோட ஸ்கில்ஸ். என் தம்பியோட நல்ல குணத்தை நீ அட்வான்டேஜா எடுத்துக்க நான் விட மாட்டேன். அனு நமக்கு சப்போர்ட் பண்ணதே விஜய் தானே. அதுக்கு கொடுத்ததை விட நம்ம நிறைய சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். ரிஸ்க் மொத்தமும் நம்மளோடது. இப்போ he's just that way. உன் அக்காவை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை, அதான் உனக்கு நல்லதா. You just crossed the line. உன்னால வாய முடின்னு சும்மா இருக்க முடியாதா? Oh, hey, hi. How are you? Better for seeing you. Should I get you a You drink? don't have a drink? நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? அர்ஜுன், உன் லைஃப்ல எக்ஸைட் பண்ற விஷயம் இது. அதை சொல்றது கஷ்டம். ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட லைஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸும் வேற வேற. See, I really don't care. உன்னோட கேஸ்ட் என்ன, அதெல்லாம் எனக்கு அனாவசியம். என் ஃபேமிலி என்னோட பலம், என்னோட பலவீனம். இந்த உலகத்துல எனக்கு அவங்க சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்களுக்காக பணம் சம்பாதிக்கிறது தான் என்னோட கோல். அர்ஜுன், என் வாழ்க்கையில நிறைய ஸ்மார்ட் அண்ட் ஆம்பிஷியஸ் கைஸை பார்த்துருக்கேன். பணம் இல்லாதப்போ எமோஷன்ல ரிலேஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. பணம் வந்ததுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்பை மறந்து போயிடுவாங்க. நான் பணம் சம்பாதிக்கிறதே என் ஃபேமிலிக்காக தான். நீயும் என்னோட ஃபேமிலி தான். உன்னை எப்படி மறக்க முடியும்? லவ் யூ. எங்கேயோ தப்பு பண்றேன். ஏன் என்னால அவங்கள பிடிக்க முடியல? இந்த ஸ்கேமை எப்படி தடுக்கிறதா? எந்த லூப் ஹோலும் கிடைக்க மாட்டேங்குதா? ராஜ், இவ்வளவு நாளா ரொம்ப தப்பா யோசிச்சிருக்கேன். அப்படியா? ஆனா இப்போ என்னோட அடுத்த மூவ்ல உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
ஹலோ. எல்லாரும் போங்க, வெளியில போங்க. டேய், உனக்கு சொன்னா புரியாதா? வெளியில போ, போங்க இருந்து. காய்ஸ் டோன்ட் வரி, நாங்க உங்களை கண்டிப்பா கூப்பிடுவோம். நாங்க கூப்பிடுற வரைக்கும் நீங்க யாரும் வராதீங்க ப்ளீஸ். போங்க. டேய், சித்தார்த், போடா இங்க இருந்து, போடா. ஏய், மூவ், மூவ், போடா. சித், நான் சொல்றது கேளு. போட சொல்றேன். பைத்தியம் பிடிச்சிச்சு போங்க உனக்கு. லெவல்ல. சித், போங்க. சித். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கத்தாத, இது ஆபீஸ். எல்லாமே போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா உனக்கு? அர்ஜுன், எங்க போன? வெஸ்டர்ன் எக்ஸ்சேஞ்ச். ஏய், நோ வெஸ்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் நம்ம அக்கவுண்ட சீஸ் பண்ணிடுச்சா? நீ எங்க போன? எப்படி நடந்துச்சு? அமெரிக்கால மனிஷ்க்கு ஃபோன் பண்ணியா? அவன் விஜயோட ஆளு. நான் ஃபோன் பண்ண மாட்டேன். அனோ, இதெல்லாம் என்ன சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சியா? மனிஷ் கிட்ட இப்பதான் பேசினேன். அமெரிக்கன் அத்தாரிட்டிஸ் கிட்ட நாம மாட்டிக்கிட்டோம். நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸையும் சீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பாவம் அவனுக்கே ஒன்றும் தெரியல. அவனுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாதுல்ல. நம்ம கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்கு? எதுவும் இல்ல. சம்பாதிச்சதெல்லாம் எக்ஸ்பான்ஷனுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் போக நம்ம கிட்ட எதுவும் இல்ல. Damn it. நம்ம கிட்ட எப்படி கேஷ் எல்லாம் போச்சு? சரி, கடைசி 3 நாள்ல நம்ம எவ்வளவு ரெக்கவர் பண்ணிருக்கோம்? யாராவது ஏதாவது சொல்லி தொலைங்களா? என்ன கர்மத்தை நீ தின்னுட்டு இருக்க? எந்த ஸ்லம்ல இருந்து நம்ம வந்தோமோ அதே ஸ்லம்முக்கே திரும்ப போகணுமா? கடவுளே. நம்ம வேற வேலையை தேட வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு திலீப் சொல்றான். செய்யற வேலை முக்கியம் இல்ல, அந்த வேலை நியாயமா இருக்கணும். நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணம் தான் நம்ம பணம். அர்ஜுன், இது உன் மூட சரி பண்றதுக்காக, கொஞ்சம் குடிக்கிறதுக்காக, கொஞ்சம் சாப்பிடுறதுக்காக. இது மோகினிக்கு. எஸ். என்னடா அது? கிஃப்ட் கார்டு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரி, அதை பத்தி எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? இப்போதைக்கு நான் இருக்கிற மோடுக்கு இதுதான் கரெக்ட். தேங்க்ஸ்ரா. ஹலோ. எஸ், நான் தான். சொல்லுங்க. அது உங்க கணக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி பே பண்ணிருக்கேனே. வெல், இருக்கு. என் வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு டார்கெட் இருக்கு. சரி சரி, நான் உடனே கிளம்புறேன். இல்ல இல்ல, அது ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது. நான் அந்த லொகேஷனுக்கு வந்துட்டேன். ஓகே. எடுத்துட்டு இருக்கேன். எல்லா கிஃப்ட் கார்ட்ஸும் எடுத்துக்கிறீங்களா மேம்? ஏர்லி கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ். 5434 5434 5434 2345 23 45 45.
2321 2321 2321 4237 0237. Thank you, ma'am. You have a wonderful day. Okay. Sold. Yo, genius man. வெஸ்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் எல்லாமே கவர்மெண்டோட லிங்க் ஆயிருக்கும். அந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் அமெரிக்கன் அத்தாரிட்டிஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணாங்க. நம்ம பணத்தை எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம கிஃப்ட் கார்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நமக்கு அதில் இருக்கிற நம்பர் கிடைச்சதுன்னா அதுலேருந்து நம்ம பணத்தை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அமெரிக்கன் அத்தாரிட்டிஸ் இல்லை, அவங்க பாட்டனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா வழியும் மூடிட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க புது வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிஃப்ட் கார்ட்ஸ் அண்ட் டார்க் வெப். பழையபடி அவங்கவுங்க வேலையை செய்ய வேண்டியதான். கால் பண்ணணும், மிரட்டணும், பணம் சம்பாதிக்கணும். அவங்க கால்ஸ் பண்ணி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லல, ஆனா எல்லாரையும் மிரட்டி கிஃப்ட் கார்ட்ஸ் வாங்க வைக்கிறாங்க. மேம், கிஃப்ட் கார்ட்ஸ் வச்சு அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? சரி, இந்த gift கார்டுனா என்ன ப்ரோ? கிஃப்ட் கார்டோட மெத்தட் என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அந்த கிஃப்ட் கார்டோட சீரியல் நம்பரை வச்சு இன்டர்நெட்ல நம்ம ஏதாவது வாங்க போறோம்னா அதை நம்மளால வாங்க முடியும். ஆமா. ஆனா இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா அதே சீரியல் நம்பரை சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு, eBay ட்ரேடிங் வெப்சைட்ஸ், நாம அதை டார்க் வெப்ல வச்சு வித்துறோம். இந்த முறை அவங்க ரொம்ப புது விதத்துல யோசிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க மாட்டுவாங்க. அவங்க எதுக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க? டிஸ்கவுண்ட் வித்தா யார் வேணாலும் வாங்கிப்பாங்கடா. இப்ப நான் 100 ரூபா பொருளை 90 ரூபாய்க்கு வித்தேன்னா அதை வாங்கிட்டு நமக்கு செக் அனுப்பிடுவாங்க. நம்ம அந்த செக்கை கேஷ் ஆக்கிக்கலாம். நாம எதுக்கு கேஷ் ஆக்கணும்? அமெரிக்கால இருக்கிறவங்க செக்கை வாங்கிக்கிட்டு அவங்க ஃபேக் ஐடியை வச்சு கேஷ் ஆக்கிப்பாங்க. நம்மளோட ஹவாலா நெட்வொர்க் மூலமா அந்த பணம் நம்ம கைக்கு வந்துடும். பார்க்க ரொம்ப கியூட்டான ப்ராசஸா இருந்தாலும் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். தேங்க்ஸ். அன்னைக்கு மட்டும் நீ எனக்கு கிஃப்ட் கார்டை கொடுக்கலன்னா எனக்கு இந்த ஐடியாவே வந்திருக்காது. வெஸ்டர்ன் எக்ஸ்சேஞ்சில் நம்ம தடுத்த மாதிரி இப்பவும் தடுக்க முடியாதா? முடியாது. கிஃப்ட் கார்ட்ஸ் வாங்குறது இல்லீகல் கிடையாது, சோ தடுக்க முடியாது. அப்படின்னா நம்மளால இந்த ஸ்கேமை தடுக்கவே முடியாதா? அவங்களை தடுக்க நம்ம கிட்ட இருக்க டீம் பத்தாது, இன்னொரு பெரிய டீம் நமக்கு வேணும். That's what we need. Shit. மறுபடியும் ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இந்த முறை $9,600. காசு மட்டும் சம்பாதிச்சா ரைட்டு ராங்னு டிஸ்கஷன் உண்டு நண்பா. ஸ்கீம்னாலும் ஸ்கேம்னாலும் ரெண்டும் ஒன்னே, தப்பே இல்ல நண்பா. உலகம் மொத்தம் காசு மூட்டைங்க கொட்டி கிடக்குது நண்பா. தைரியம் லெஃப்ட் தெளிவு ரைட்டுன்னு யோசிப்பாண்டா நண்பா. தம்மு கொண்டுதான் கெட்டு கொண்டுதான் ஜெயிச்சு நீயும் வந்தா. தோத்து நின்னவன் ஜெயிச்சு வந்தது தப்புன்னு இப்ப சொன்னா. அவங்க நம்ம அமெரிக்கன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மள ஃபூல்ஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. எதிரிக்கு மாசு, ஓ மாசு எதிரிக்கு லாசு. ஆனாலோ இது இல்ல பாசு, நீ அறிஞ்சா நீயே பாசு 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 பாசு. இவ்வளவு சம்பளம் கொடுத்தா கடை இழுத்து மூட வேண்டியதான். பாதி ரேட்ல வேலை செய்யறதுக்கு எனக்கு ஆளுங்களை தெரியும், நான் கூட்டிட்டு வரேன். சீப்பா வேலை செய்யறவங்களோட வேலையும் சீப்பா தான் இருக்கும். ஸ்மார்ட்டா வேலை செய்யக்கூடிய நல்லவங்க தேவை. But you're wasting money. உனக்கு என்ன பைத்தியமா? அவசியம் இருக்கிற இடத்துல கூட செலவு பண்ணலனா பிசினஸ்ல லாங் ரன் இருக்காது. ஒருவேளை இதெல்லாம் கரெக்டா இல்லன்னு மட்டும் உனக்கு தோணுச்சுன்னா நீ தாராளமா கிளம்பலாம். You crazy. என் பிசினஸ்ல இருந்து என்னைய வெளிய அனுப்ப பாக்குறியா? இந்த பிசினஸ் உன்னோடது மட்டும் நினைக்காத விஜய், எங்களோடது தான். ஐடியா அர்ஜுன். கஷ்டப்படுறது நாங்க எல்லாரும் தான். ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அனு, அர்ஜுன் அவனுக்கு சொல்லு. என்ன புரிய வைக்கணும்? உன் அக்கா சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டாத. ஆம்பளை மாதிரி பேசு தைரியமா. Bloody ungrateful. ஏய், What's happening? விஜய், I don't know. விஜய், உன் ஈகோவால எதுக்கு ஆபீஸை டிஸ்டர்ப் பண்ற? இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது நான். என்னைய வெளிய போக சொல்றீங்களா? என்ன நீ செட் பண்ணன்னு சொல்ற? டாக்ஸஸ் எல்லாம் என்னோட ஐடியா, கிஃப்ட் கார்ட்ஸும் என்னோட ஐடியா. இது ஏன் கான்டாக்ட்ஸ்? இத நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். இனிமே உனக்கும் இந்த பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
7% பொத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு என்ஜாய் பண்ணு. அனு என்ன பேசுற நீ? 50%, 5%, 10%, 5%. 10% இது ஃபைனல். நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்ததே என்னால. இது இதோட முடிய போதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே கொண்டு போய் உங்களை நிறுத்துறேன். உங்க கதையை முடிக்கிறேன். அர்ஜுன், என் பேச்சு கேளு. இதை ஆரம்பிக்கிறதுக்கு விஜயோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா கம்பெனியை இனிமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எப்படி உன் கல்யாணத்தை ஹேண்டில் பண்ண போறியா? ஓ, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. சாமி, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. மனசுல ஏதோ ஒரு கவலை. நீ என்கிட்ட எதுவும் சொல்லலைன்னாலும் உன் கவலை உன் முகத்துல அப்படியே தெரியுதுமா. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஹார்ட். உன் சந்தோஷத்துக்கான கேர் ஆஃப் அட்ரஸ் இந்த ஆசிரமம். என் ஆசிரமத்துல வந்து நீ சேரு. எங்கேயோ தொலைச்ச உன் சந்தோஷத்தை இந்த இடத்துல கண்டுபிடி. கண்டிப்பா. நல்லது. ஆனா காவி துணியை கட்டிக்கிட்டல, கரன்சியை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பேக்கேஜ்னா நீ குறைஞ்சபட்சம் ஆசிரமத்துக்கு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குமா? உங்களுக்கு கேஷ் ஓகே தானே? கிரிப்டோ கூட ஓகே. நல்லது. ஹாய். ஹாய். What's up? Hi. ஹாய். So boys, I'm going to Dubai. Wow, நல்ல டூரிஸ்ட் பிளேஸ். என்ஜாய் பண்ணிட்டு வா. நான் அங்க போறது என்ஜாய்மெண்ட் பர்பஸ் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இன்வெஸ்டர்ஸை மீட் பண்றதுக்காக. எதுக்கு? நேத்து தான் பாபாஜியை பார்த்தேன். நம்ம இல்லீகலா சம்பாதிச்ச பணத்தை லீகலைஸ் பண்றதுக்கு துபாயில இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருக்காரு. நீ என்ன யோசிச்ச அர்ஜுன்? லைஃப் ஃபுல்லா ஃபோன் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கலானா? இது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல. இப்பதான் சொல்றேன்ல. நான் சின்ன வயசுல இருந்து எந்த முடிவை எடுத்தாலும் அதை நான் உங்ககிட்ட கேட்காம எடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட எதுவுமே ஏன் கேட்க மாட்டேற? அர்ஜுன், நான் உன்னை விட 10 செகண்ட் முன்னாடி பிறந்தவ. எனக்கு தெரியாதா என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு? இன்னும் அந்த 10 செகண்ட பத்தி பேச ஆரம்பிக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் யோசனை இல்ல? அர்ஜுன் கூல். நான் இல்லனா இன்னும் நீ ஆன்லைன் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப. இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்கிட்ட கேளு. அனு, என்னாச்சு? ஏம்ல ஹார்ஷா பேசுற? ஆரம்பிச்சது நீ தானே. போ, துபாய்க்கு போ, லண்டன் போ, எங்க வேணாலும் போ. டேய் அர்ஜுன், விடுடா. எப்ப பார்த்தாலும் 10 செகண்ட். கடுப்பா இருக்கியா? அந்த உதவாக்கிற கமிஷனர் மட்டும் என் தலை மேல ஏறி உட்காராம இருந்திருந்தா இந்த ஊரே கிரைமே இல்லாத ஊரா மாத்திருப்பேன். சிட்டில இருக்கிறத பத்தி சந்தோஷப்படுங்க சார். நம்ம வாழ்க்கையை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க சார். Go get your own. Wow, I can't believe it. வருண் நாயுடு அவருக்கார நமக்கு வித்திருக்காரு. ஃபேண்டாஸ்டிக் மேன். இந்தியா டாப் கிரிக்கெட்டர் கார் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. 2.5 கோடி கொடுத்து கார் வாங்கியிருக்கேன். அணுகிட்ட இந்த விஷயம் சொல்லணும்ல. அணுக்கு எதுக்கு சொல்லணும்? I don't need to tell anything. அவதானா ப்ரோ நம்ம ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் டீல் பண்றா. இனிமே எந்த டிசிஷனை நான் எடுத்தாலும் good or bad, let it be my own decision. Bro, chill bro. Let's go. Whoa! This baby is fast. சிட்டிக்கு நடுவுல செக் போஸ்டா? இந்த டைம்ல எதுக்கு? அங்க பாருங்க, வருண் நாயுடு, ஃபேமஸ் கிரிக்கெட்டரு. Go go go. எங்கடா போ சொல்ற? டிராபிக்கா?
அந்த குமார் இருக்கான் ப்ரோ. குமாரா? ஹூஸ் குமார்? உன் மாமியார் வீட்டுல ஃப்ரெண்டா? அந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கிறது சித்து தானே? வருண் நாயுடோட அசிஸ்டண்டா இருக்கலாம் சார். இந்த வச்சுக்க. தேங்க்யூ. வா. அந்த கிரிக்கெட்டர் கார்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐ மீன் சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய கார் எப்படி கைக்கு கிடைச்சது? சார் ரியல் எஸ்டேட்ல லக் அடிச்சிருக்கும் சார். இல்ல ஏதாவது ஒரு ரூட்ல பெரிய ஆளா புடிச்சிருப்பான். ஏய் சும்மா லூஸ் மாதிரி பேசுற. ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. அவனை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பி. இன்ஃபர்மேஷனை என்கிட்ட மட்டும் சொல்ல. அந்த ராவ் கிட்ட சொல்ல தேவையில்லை. ஓகே சார். மேடம் நீங்க இமிடியேட்டா கட்டி ஆகணும். என் அம்மாக்கு கேன்சர். ட்ரீட்மெண்ட்டுக்கே நிறைய செலவாகுது. இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஓகே நீங்க லைன்ல இருங்க மிஸ் காஷியா. சித்து ஐ நீட் யுவர் ஹெல்ப். சொல்லு. ஒரு கஸ்டமர் லைன்ல இருக்காங்க. அவங்க கிட்ட காசே இல்லையா? இன்ஸ்டால்மெண்ட் ஆஃபர் கொடுக்கலாமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நாம ஒன்றும் ஹவுசிங் லோன் கொடுக்கல. We are IRS. ஹலோ, இஃப் யூ டோன்ட் பே இமீடியட்லி இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க. நோ ப்ளீஸ் நோ. நான் இமிடியேட்டா பே பண்றேன். குட். நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க. பயமுறுத்தினா கரெக்டா வேலை நடக்கும். அதை மறந்துடாத. புரியுதா? எஸ் சார். எஸ். Internal revenue scammers. How can I help you? உனக்கு சிகரெட் பழக்கம் இருக்கா? No. Give me that. சீக்கிரம் சாகணும்னு ஆசையான idiot. எனக்கு இந்த ஜாப் சரின்னு படல. உலகத்திலேயே அதிகமா ஸ்கேம்ஸ் பண்றது அமெரிக்கன்ஸ் தான். அவங்க கட்டாத டாக்ஸை நாம கட்ட வைக்கிறோம். அவ்வளவுதான். புரியுதா? இது வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அமெரிக்கன்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃப்ராட பத்தின டீடைல்ஸா IRS அனுப்பணும்னு சொல்ல. ஆல்ரெடி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ண சொல்லி சைட்லைன் நம்பர்ஸ் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு சொன்னா புரியாதா? ஸ்கேம் நடந்ததுக்கு அப்புறம் ஹெல்ப்லைன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஸ்கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும். சார் இந்த 3 நாளா நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது இதுதானா? அவன் ஏதாவது டிரைவரா இருப்பானுங்க சார். வீணா டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றேன்? அவனால தானே 2 மாசமா டிராஃபிக் கண்ட்ரோல்ல உட்காந்துருக்கேன். அவனை எப்படி ஈஸியா என்னால விட முடியும்? நான்சென்ஸ். இங்க வா. இதை பிரிண்ட் எடுத்து என் டேபிள் மேல வை. சித்து, உனக்கு நான் ஊதுற சங்கு. அர்ஜுன், இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? என் வாழ்க்கை இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. சில நாளைக்கு நான் சாப்பிட ஒரு வாய் சோறு கூட கிடைக்காது. நானும் அணுவும் என்ன ஆகுமோன்னு சொல்லி எங்க அம்மாவும் அப்பாவும் கவலைப்படுவாங்க. அதோ அந்த இடத்துல தான் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போகணுங்கிற ஒரு சபதத்தை நான் எடுத்தேன். என் ஃபேமிலி சேஃபா ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஹலோ. ஆமா சொல்லுங்க. IRSல இருந்து பேசுறோம். IRSஆ? உங்க டாக்ஸஸ் நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்களா மிஸ்டர் தேவன்? நோ, அது எல்லாத்தையும் என் பையன் தான் பாத்துக்கறான். ஜஸ்ட் a second. வினீத் சார், அதுக்குள்ள இப்ப டைம் இல்ல. இமிடியேட்டா டாக்ஸ் பே பண்ணலனா இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இமிகிரேஷனா? ஓ மை காட். உங்க பக்கத்துல இருக்கிற வால்மார்ட்டுக்கு போய் உடனே பே பண்ணுங்க சார். ஆனா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. டிரைவிங் தெரியாதா? கேப். அப்படினா கேப்ல போங்க சார். இமிடியேட்டா நீங்க இப்ப வந்து கேஷ் கட்டலனா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்டா? ஓ மை காட். ஹெல்ப்! ஹெல்ப்!
இந்த நேரம் பார்த்து என் பையன் கூட வீட்டில் இல்லையே, நான் என்ன செய்வேன் கடவுளே? சார் 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 அந்த பெரியவர் பேரனை பாத்துக்கணுங்கிறதுக்காக டெக்ஸஸ்க்கு போயிருக்காரு. பாவம் அவரு அநியாயமா செத்து போயிட்டாரு. பா, நடந்த விஷயத்தை இப்ப போலீஸ்ல சொல்லிடலாம். சொன்னாலும் வேஸ்ட் தான். எல்லாரும் பேரோல்ல இருக்காங்க. அப்படின்னா ஐஆர்எஸ் கால் பண்ணி சொல்லிடலாம். அது இன்னும் பெரிய ரிஸ்க். ஒருவேளை ஊ நம்பர்ல இருந்து அவங்களுக்கு கால் போச்சுன்னா லைஃப் லாங் இன்னும் சும்மாவே விட மாட்டாங்க. உன்கிட்ட ஏதாவது பெட்டர் ஐடியா இருக்கா? ஆமா, இது என்ன ஆபீஸ்பா? ஏதோ கால் சென்டர் சார். யாருது? யாரோ அக்கா தம்பியோடது சார். அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? பணம் கொடுத்தா சொல்றேன். டீக்கா? இல்ல, எனக்கு. இந்த புடி. Let's have more fun. The next Come one on. gives us $5,000. Get an iPad. Come on, boys. Hey Sid, come. Let's go out. I got a new staff. Let's move. Come. Come on, brother. Come on. Internal Revenue Service. நீங்க யார்கிட்ட பேசணும்? நான் இந்தியால இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு கால் சென்டர்ல இருந்து. What? கால் சென்டர் from India. சரியா கேக்கல. கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? கால் சென்டர். ஹலோ. ஹலோ. Internal Revenue Service. I'm Melissa West. 2009 taxes பத்தி உங்ககிட்ட பேச கால் பண்ணிருக்கேன். Chill, man. Okay. Let's enjoy the stuff, bro. Internal Revenue Service. நீங்க யார்கிட்ட பேசணும்? I'm calling from call center from India. இங்க ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு மேடம். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் பண்ணீங்கன்னா நான் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். வாங்க வாங்க எல்லாரும் அங்க வாங்க. கமான் வாங்க.
I'm calling from a call center in India. நாங்க ஐஆர்எஸ்ன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீ அங்க தான் இருக்கியா? எஸ் ஐம். இப்போவும் அங்க ஸ்கேம் கால்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எஸ், நாங்க டெய்லி பல நூறு கால்ஸ் பண்றோம். ப்ளீஸ் ஹோல்ட். திஸ் இஸ் கேத்ரின் அல்லரி. நான் யார்கிட்ட பேசுறேன் தெரிஞ்சுக்கலாமா? சாரா. I mean, so I'm calling from a fake call center in India. Call center. Let's go to launch. We'll have some hot, and then we'll finish this also. Yeah. Oh, அந்த கால் சென்டர்ல நீ என்ன வேலை பார்க்கற? நான் ஒரு டயலர். கால் சென்டர்ல ஃப்ராட் நடக்குதுன்னு உன்னால எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா? எஸ். என்கிட்ட நாங்க ஃபாலோ பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் அப்புறம் கோல் சார்ட்ஸ் இருக்கு. இன் ஹியர் என் பாஸ் ஆபீஸ்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கு. எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி நீ ஜாக்கிரதையா இரு. உனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அட்ரஸ். உன் கால் சென்டர் அட்ரஸ் என்ன? நாங்க ஹைடெக் சிட்டில. மேம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல வால்மார்ட் இல்ல சிவிஎஸ் இல்லனா டார்கெட் இருக்கா? I'll take this one here. Hello, ma'am. Brock. Call me Brock. Miss Brock. உங்க வீட்டுக்கு பக்கத்துல டார்கெட், ரைட் ஹெட், வால்மார்ட். வால்மார்ட்? அது எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கா? நீங்க உடனே அங்க போங்க. ஓ, என் ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல. உங்களுக்கு முன்னாடி பேசின அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் கொடுங்க. இமிடியேட்டா பே பண்ணுங்க, இல்லனா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்களா? வால்மார்ட்டுக்கு போகாததுக்கா? என்ன ரீசன்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க? Wake up! What is happening? எந்திரிச்சு தொலைடா. Because you are stupid. Damn. கிடைச்ச ஒரு சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. Hey! Wake up! எந்திரிச்சு தொலைடா. What is happening? Wake up! Come on, what? It's okay. Cool. Keep going. ஹைடெக் சிட்டி சென்னை ஐடி ஹப். அப்படின்னா நாம இப்போ உடனே சென்னைக்கு போகணும்னு சொல்றீங்களா? அந்த ஏரியால சின்சியர் போலீஸ் ஆபீசர் யாருன்னு பாரு. உன்ன மாதிரி ஒரு ஹானஸ்ட் ஆபீசரா? ஓகே. This is it. Good job. ஹலோ. ஹலோ. ஹலோ, நான் பேசிட்டு இருக்கிறது ஏசிபி மிஸ்டர் குமார். யார் பேசுறது? என் பேரு கேத்ரின் வலேரி. நான் ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அமெரிக்கால இருந்து பேசுறேன். ஒரு நிமிஷம், கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. ஹலோ, am I clear to you? நான் ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அமெரிக்கால இருந்து பேசுறேன். யா, சொல்லுங்க. யா, ஆக்சுவலா உங்க ஏரியா கால் சென்டர்ல ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கன்ஸை ஏமாத்திட்டு இருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க ஏகப்பட்ட கால் சென்டர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல எதுன்னு சொல்லுங்க, ஸ்பெசிஃபிக்கா சொன்னாதான் வசதியா இருக்கும். எனக்கு புரியுது, அங்க ஏகப்பட்ட கால் சென்டர்ஸ் இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் கால் சென்டர் நாங்க ஐஆர்எஸ்ல இருந்து கால் பண்றோம்னு சொல்லி $300 மில்லியன் ஏமாத்திருக்காங்க. எங்க அமெரிக்கன்ஸை ஏமாத்திருக்காங்க. $300 மில்லியன்? Are you serious? Yes, I'm very serious. நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. குறைஞ்சது அவங்க $300 மில்லியன் அப்படின்னா இந்தியன் ருபீஸ்ல சுமார் 2600 crores ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த ஸ்கேம்ஸ்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்தியன்ஸையும் இந்தியன் பேங்க்ஸையும் தான் ஏமாத்திருக்காங்க. ஆனா நீ சொல்றத பார்த்தா அமெரிக்கன்ஸை ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அதுவும் 26 வயசு பையன் ஏமாத்துறான்னு சொல்ற. இது நம்புற மாதிரி இல்லையா குமார்? பட் இட்ஸ் ட்ரூ சார். ஹிஸ் நேம் இஸ் அர்ஜுன். அவனை தடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இவனை பிடிக்கலனா இந்தியன் எக்கானமியை தலைகீழ மாற வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா கால் சென்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள 30 மில்லியன் பீப்புள் இந்தியன்ஸ் தான். இந்த ஃபேக் கால் சென்டர்ஸால
ஜென்யூன் கால் சென்டர்ஸ்க்கும் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ்க்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீ ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் ஆகலாம்யா. ஏதாவது நியூஸ் சேனலுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணு. சார், அவங்க பண்ணியிருக்கிற இந்த ஸ்கேமால ஒரு இந்தியன் யூஎஸ்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் சார். அவர் சென்னையை சேர்ந்தவர். அவர் பேர் தேவன். வாட்? எஸ் சார். ஒருவேளை இவங்களை அமெரிக்காக்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்கேமை நிரூபிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கண்ட்ரிக்கு தான் சார் அவமானம். ரெய்ட் பண்ணலாம் சார், ப்ளீஸ். உனக்கு ரெய்டு பண்றதுனா சந்தோஷம் இல்ல? அமெரிக்கால இருந்து FBI ஆளுங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நோ சார். அமெரிக்கன் எம்பசில இருந்து யாராவது கான்டாக்ட் பண்ணாங்களா? நோ சார். அவன் ஏதாவது இந்தியன் லாஸை பிரேக் பண்றானா? நோ சார். சார், அவன் சுத்திக்கிட்டு இருக்கிற BMW கார் ஒரு கிரிக்கெட்டரோடது சார். என் பெல்ட் கூட தாய்லாந்துல ரெடியானதுதான். இப்ப நீ என்ன சொல்ல வர என்ன சொல்லு? சார், ஒரு அமெரிக்கன் ஆபீசர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த ஃபோன் காலை எவிடன்ஸா எடுத்துக்கலாமே? ஃபோன் கால்ஸ் எல்லாம் எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. நம்ம மசில் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் எவிடன்ஸ். வேற ஏதாவது ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்தா சொல்லு. குமார், இது எலெக்ஷன் இயர். நாம இப்ப ரெய்ட் பண்ணி நாம அவங்க ஃபேக்னு நிரூபிக்க முடியலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் பேரு போயிடும். நம்ம ஊருக்கே ஃபைனான்சியல் சப்போர்ட் ஐடி இண்டஸ்ட்ரினால தான். ட்ரஸ்ட் மீ சார், ப்ளீஸ். இட் இஸ் a huge case. ஈசிஆர்ல எங்கேயோ விபச்சாரம் நடந்துட்டு இருக்கான். அங்க போய் ரெய்ட் பண்ணு போ. சார். குமார் சார், எந்த ப்ரூஃப் இல்லாம என்னால உனக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது. எஸ் சார். ஹலோ சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேரு நரசிம்ம. போன வாரம் தான் பக்கத்து வீட்டு குடி வந்திருக்கோம். அதான் உங்ககிட்ட எல்லாம் அறிமுகமாயிக்கலாமேன்னு வந்தேன். உங்களுக்கு நல்ல டேஸ்ட் சார். வீடு ரொம்ப அழகா இருக்குதுங்க. நைஸ் ஹவுஸ். சாரி, இது என் டேஸ்ட் இல்ல, என் பசங்களோடது. நாங்களும் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நானும் சுத்தமுத்தம் பார்த்து நிக்கிறேன் யாராவது வந்து பேசுவாங்களான்னு. நல்ல வேலை நீங்களே வந்தீங்க. வாங்க உள்ள வந்து காஃபி சாப்பிடுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்புறம் ஃப்ரீயா ஒரு நாள் மீட் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேனே, என் பேரு முகுந்தன். ரொம்ப சந்தோஷம் சார். வரேன். எதுக்கு ஃபுட் இவ்ளோ ஸ்பைசியா இருக்கு? Really sorry madam. எனக்கு வேண்டாம். I will change it. இமிடியேட்டா சேஞ்ச் பண்ணுங்க. Okay madam. ஹாய் அர்ஜுன். Hey, hello, hi. Welcome back, Akka. How are you doing? Please, sit down. Flight late நாங்க. So, how was Dubai? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அங்க கூட லஞ்சம் கொடுக்க ஓ, வேண்டியது. லஞ்சமா? அது இல்லைன்னா வேலையே நடக்காது போல இருக்கு. Any other drinks, sir? 2 large whiskeys on the rocks, please. எனக்கு டீ போதும்டா. Just get 2. Okay, sir. So, engagement முடிஞ்சிருச்சா? நானே உனக்கு சொல்லலாம் தாங்க நினைச்சேன். ஆனா இந்த 2 வாரம் செம பிஸி. எக்ஸைட்டிங் டெவலப்மெண்ட்ஸ். நாம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் பெங்களூர்ல. இந்த ஆஃபீஸை விட டபுள் த சைஸ், டபுள் த ப்ராஃபிட். தினம் மினிமம் $1 million. என்ன அனு, நீ தானே துபாய்க்கு போகணும்னு ஆசைப்பட்ட? ஏதோ வெக்கேஷனையே சரியா என்ஜாய் பண்ணாத மாதிரி முகத்தை டல்லா வச்சிருக்க. நான் போனதே என்ஜாய் பண்றதுக்காக இல்ல, வேலையை முடிக்கிறதுக்காக. மிஸ் பண்ணானோ? சரி விடு. நான் சம்பாதிக்கிறத வச்சு மத்தவங்க எதுக்கு லாபம் சம்பாதிக்கணும்? நம்ம 2 பேரும் இங்கே சேஃபா தானே இருக்கோம். பிரச்சனை எக்ஸ்பான்ஷன் பத்தினது கிடையாது அர்ஜுன். தேங்க்ஸ். இங்க நாம இல்லீகலா சம்பாதிச்சத அங்க நாம லீகல் பண்ணோம்ல. லைஃப் லாங் என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுடா. புரிஞ்சதுக்கா? இனிமே நான் எல்லாத்தையும் சிட்ட பார்த்துக்க சொல்றேன், ஓகேவா? நீ எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ரிலாக்ஸா இரு. உனக்கு எப்போ எவ்வளோ பணம் தேவைன்னாலும் தாராளமாக என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகலாம். இது நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கையில எதுவுமே இல்ல அர்ஜுன். அதுதான் நிஜம். இப்ப நம்ம வாழற வாழ்க்கை பொய்யானது. எதையும் செய்யறதுக்கு முன்னாடி இது நம்ம எதுக்கு ஆரம்பிச்சோங்கிறத முதல்ல யோசி. புரிஞ்சுதா? எக்ஸ்கியூஸ் மீ.
இந்த டேஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எஸ், காஸ்ட்லி தான். வெளியில இருக்கிற BMW தான்ல. ஆமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க பாஸ்? எல்லாரும் செய்யற மாதிரி தான், பணம் சம்பாதிக்கிற பிசினஸ். ஏசிபி குமார். How can I help you? உன் கசின் இருக்கான்ல சித்து, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்தேன். அப்படியே பிசினஸ் பத்தி பேசுறதுக்காகவும் வந்தேன். நான் சாதாரணமாக கூலாக தான் இருப்பேன், ஆனால் இப்போ அந்த மூடில் இல்லை. அர்ஜுன், நீ என்ன வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சித்து மாதிரி முட்டாள்களை கஷ்டப்பட்டு பிடிச்சு பணத்துக்கோ இல்ல பயந்துகிட்டோ அவனை விடுறது இருக்கே, அதெல்லாம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். அடிச்சா உன்ன மாதிரி ஒரே அடியா ஜாக் பாட் அடிக்கணும். நீ சொல்றதும் கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, அதாவது ஒன்ன மாதிரி எங்கள் அப்பா மாதிரி நியாய தர்மம் பேசுகிறவங்கெல்லாம் இந்த சொசைட்டியில் வாழ முடியாது. நல்லா பாரு, இந்த சிஸ்டத்தையே ஆட்டி வைக்கிற என்ன மாதிரி ஆளுங்களால தான் இங்கே ராஜா மாதிரி வாழ முடியும். ஆனா உன் பிசினஸ் எல்லாம் இந்த பேச்சுக்கு ரிவர்ஸா இருக்கு. எந்த கஷ்டமும் படாம கோடி கோடியா சம்பாதிக்கிறியாம. எனக்கு தேவையானதும் அதுதான். டிபார்ட்மெண்ட்ல விசுவாசமா ஒரு நாய் மாதிரி உழைச்சு வெறுத்து போயிட்டேன். என் கம்பெனியில் நாய்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆனால் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கு வேணா என் கம்பெனியில் ஆஃபர் இருக்கு. அர்ஜுன், ஒரு போலீஸ்காரனுக்கு லஞ்சம் கொடுக்கறது குற்றம். ஒழுங்கு மரியாதையா என் கூட சேர்ந்தேன்னா உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சரி விடு, எதுக்கு வெட்டி பேச்சு? வந்த விஷயத்த சொல்லு. இந்த நிமிஷத்திலிருந்து எல்லாத்தையும் நிறுத்திரு அப்படின்னு வான் பண்றதுக்காக வந்தேன். அப்படி நிறுத்தலன்னா தூக்கி ஜெயில போட்டுருவோண்டா. அப்போ உன்னோட பணம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உன்னோட ஃபேமிலி, யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னோட திமிர் மண்ணோட மண்ணாயிடும். உன்னால இந்த சிஸ்டத்தை நாசம் பண்ண முடியும், ஆனா உன்னால இந்த சிஸ்டத்தை ஜெயிக்க முடியாது. அதை மறந்துடாத. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்க்கு வந்து எங்களை ஹராஸ் பண்றதுக்கு முதல்ல உன்ன ஜெயில சிஸ்டர், பிரதர் அண்ட் சிஸ்டர், பானி அண்ட் கிளைவ், தி கிரேட் அமெரிக்கன் ஸ்கேமர்ஸ். குடிகார ஏசிபி கண்டுபிடி குடிச்சிட்டு இந்தியால இருக்கிற யங் சிஇஓவை மிரட்டுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னா மீடியாக்காரங்க பந்து மாதிரி உன்னை தூக்கி போட்டு விளையாடுவாங்க. முதல்ல என் சேர்ல இருந்து எழுந்துக்கிறியா? எஸ் 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 மேம், உங்க தம்பிக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுங்க. இந்த ஸ்கேம்ஸை நிறுத்த சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நானே வந்து இவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட். Thank you for your advice. செட், குமார் எங்களை ஃபாலோ பண்றான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இமிடியேட்டா செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணு. We are calling from Internal Revenue Services. Yes, the IRS. Yeah. So we have called you to tell that you have unpaid taxes. சித்து எங்க? ஆமா, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது சித்து ஃபோல்டர்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னாரு, அதான். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ கேட்டி. யா. சோஹோ மெயிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கா, செக் பண்ணு. ஓ ஷிட். யா. இத உடனே குமாருக்கு அனுப்பா. இமிடியேட்டா அனுப்புறேன். சார், குமார், அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கியா? அவங்க நம்ம மேல கேஸ் போட்டாங்கன்னா? வாய்ப்பே இல்லை சார். கண்டிப்பா நம்ம மேல கேஸ் போட மாட்டாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. உன் லிமிட்டை நீ தாண்டாம இரு. சார்,
அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களே, ஏதாவது மை வச்சு பாத்தீங்களா என்ன? அவன் கண்ணை நான் ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேம் தெரிஞ்சது. அவன் வாய்ஸ்ல இருந்த பதட்டம் அவன் ஏதோ தப்பு செய்யறான்னு எனக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்தது. நான் செஞ்சதுதான் கரெக்ட். நீங்க உங்க வழியில அதை விசாரணை பண்ணுங்க. லூப் ஹோல் இருந்தா சொல்லுங்க. நாம என்னதான் விசாரிச்சாலும் அவங்க கையில இருக்கிற பணம் பவர்ஃபுல். இட் will cover the loop. கரெக்ட். ஆனா ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும்ல. 100% இல்லீகல் வேலை செய்யறான் சார். 700 பேருக்கு வேலை கொடுத்தா லோக்கல் பில் கேட்ஸ்னு சொல்றாங்க சார். வீக்கெண்ட் பார்ட்டி, பப்ஸ் என்ஜாய் பண்றாங்க சார். ஆனா எம்ப்ளாயிஸ்க்கு பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போட மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கேஷ் தான் சார் கொடுக்குறாங்க. வாட்? இந்த விஷயத்தை இவ்வளவு லேட்டாவா சொல்லுவேன்? இல்ல அது உங்களுக்கு தெரியும்னு நினைச்சனுங்க சார். யூ நோ பிஃபோர்னு நினைச்சுக்கிட்டேன். வாட் யூ நோ பிஃபோர்? நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் அது தெரியுதா? லாயர் கிட்ட எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு அது புரியுதா? வர வர உன் மூளை அப்படியே உருகி கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். நோ சார். அதை ஆதாரமா வச்சு அரெஸ்ட் Of course we can. டாக்ஸ் கட்டாததுக்கு நம்ம பிடிக்கலாம். ஆனா அதுக்கு இன்கம் டாக்ஸ் பெர்மிஷன் நமக்கு தேவை. நான் பர்சனலா கமிஷனர் கிட்ட பேசுறேன். அவனை மட்டும் என் கஸ்டடியில எடுத்துட்டு அவன் பண்ண தப்ப இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன். என்னால 100% கன்ஃபார்மா சொல்ல முடியும். அவன் ஏதோ இல்லீகலா தான் பண்ணிட்டு இருக்கான். ஜெமினி டெக்கா? யா. அவங்க இதுவரைக்கும் ₹1 கூட டாக்ஸ் கட்டல. அப்படின்னா ஈஸி. அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம்ல? தாராளமா பண்ணலாம். ஆனா டாக்ஸ் கட்டலன்னு சொல்லிதான். கொலை செஞ்சதுக்கு விட்டுட்டு கத்திய திருடுனதுக்கு அரெஸ்ட் பண்ண கதையா இருக்கு சார் நீங்க சொல்றது. நிறுத்து. தேங்க்ஸ் படி. கம் ஆன், லெட்ஸ் கோ. கோ 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 கோ. அர்ஜுன், நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டிபார்ட்மெண்ட் நம்மள டார்கெட் பண்ணிட்டாங்க. குமார் ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் துபாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நோ, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எங்கேயும் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் அந்த குமார்? அவன் ஆஃப்டர் ஆல் ஒருத்தன் தானே. நான் நினைச்சேன்னா டிபார்ட்மெண்ட்டே விலைக்கு வாங்கிடுவேன். லைஃப்ல பணத்தை கூட சுலபமா சம்பாரிச்சிட முடியும் அர்ஜுன். ஆனா அதை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. பணத்தை வச்சு காஸ்ட்லி பெட் வேணா வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. டேஸ்டி ஃபுட்டை வாங்க முடியும், பசிய வாங்க முடியாது. அந்த குமார் கூட அப்படிதான் அர்ஜுன். அவனை தடுக்க முடியாது. தடுத்தாகணும். 100% தடுத்தாகணும். தடுக்கலன்னா நம்ம சொத்து, பிசினஸ் எல்லாமே போயிடும். ஒரு லைஃப் டைம்க்கு தேவையானதெல்லாம் நம்ம சம்பாதிச்சாச்சு. இதுக்கப்புறமும் எதுக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்? இன்னும் யாருக்காக சம்பாதிக்கணும்? பணம்னா எதுக்குடா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிற? எனக்கு பணம் மேல இருக்கிறது பைத்தியம் இல்ல, பயம். எதுக்கு பயப்படுற? எங்க இருந்து ஆரம்பிச்சோமா அங்கேயே போயிடுவோமோங்கிற பயம். இந்த பணம் ரொம்பவே விசித்திரமானது அர்ஜுன். இல்லனாலும் கஷ்டம்தான், இருந்தாலும் கஷ்டம்தான். உதாரணத்துக்கு இந்த கோட்டையோட நவாப் எடுத்துக்கோ. எதிரிகளே இல்லாம பல ஆண்டுகள் ஆண்டாங்க. ஆனா பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்கு காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் ஆக்கிரமிச்ச சாம்ராஜ்யங்கள் எல்லாத்தையும் இழந்து இப்பவும் ஏழைகளா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம பணத்தை பத்திரமா பாத்துக்கிற அளவுக்கு பணம் நம்மள பாத்துக்காது அர்ஜுன். பணம் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சேன். பணம் நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கும்னு நினைச்சேன். ஆனா இது எதையுமே பணத்தால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் உடனடியா நான் க்ளோஸ் பண்றேன். எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ குமார். ஹலோ மேம். உட்காருங்க. தேங்க் யூ. காஃபி ஆர் டீ? நோ தேங்க்ஸ், we are fine. எனக்கு காஃபி கொடுங்க மேடம். ஓகே, காஃபி சாரி எடுத்துட்டு சார், வாங்க. வெரி டயர்ட். இந்த டைம்ல இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம வந்திருக்கேன்னா அவ்வளவு முக்கியமான விஷயமா? நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு சார். ஃபெடரல் கமிஷன்ல இருக்கிற கேத்ரின் ஒலேரிக்கு FBI அண்ட் IRSல இருந்து எந்த உதவியும் கிடைக்க மாட்டேங்குது சார். ஸோ அவங்க நம்மளோட உதவியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுனையும் அவனோட கம்பெனியையும் மொத்தமா கஸ்டடியில கொண்டு வர்றதுக்கு தேவையான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு சார். இந்தாங்க சார். ஸோ லோக்கல் விசில் ப்ளோயர்ஸோட பேரு, நம்பர் எல்லாம் இருக்கு. பணத்தை ட்ராக் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், இன்னும் ட்ராக் பண்ணல. அவங்க பேரோல் டீடைல்ஸ் இன்னும் நமக்கு தெரியல. அவங்க பண்றது எல்லாமே கேஷ் பிசினஸ் சார். நோ பே ஸ்லிப்ஸ், நோ டெபாசிட்ஸ், இன்கம் டேக்ஸை கூட ஏமாத்திட்டு இருக்காங்க சார். பில்ஸ் இல்ல, ரிசீட்ஸ் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் இல்ல. கோர்ட்டுக்கு போனா நம்மள அசிங்கப்படுத்துவாங்க. Enough of this nonsense, குமார். இந்த மாதிரி ரபிஷ் விஷயத்துக்கெல்லாம் எங்கிட்ட டைம் இல்ல. சார், this is not rubbish சார்.
கண்ணு முன்னாடி இவ்வளவு விட்னஸஸ் இருக்கு, எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க. அது ஒரு இல்லீகல் பிசினஸ் சார். அதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். இது அபிஷியலா இல்லாத போது யூஸ்லெஸ். நீ கிளம்பலாம் சார். ஹேவ் a look at it சார். குட் நைட். சாரி சார். நம்ம பேரோல்ல இருக்கிறவங்க கூட அவங்களுக்காக வேலை செய்யறாங்க சார். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன், ஆதாரங்கள் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு சார். நாம உடனடியா ரியாக்ட் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க சார். ப்ளீஸ் சார். இட்ஸ் அப் டு யூ நவ். குட் நைட் சார். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குடா. இப்பதான் சிஸ்டம்ல லேட்டஸ்ட் ஃபயர்வாலை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஆஃபீஸை ஃபுல்லா இன்ச்சா கவர் பண்றதுக்கு செக்யூரிட்டி கேம்ஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். நாளையில இருந்து ஆஃபீஸ்க்குள்ள மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூலும் போட்டிருக்கேன். குட். நமக்கு கிடையாது. இனிமே எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில போகாது. தட்ஸ் குட். ஏ அனு, நீ வந்துட்டியாமா? வா வா. இவர் பேரு நரசிம்மன், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காரு. வணக்கம். வணக்கம்மா. ஆமா, அர்ஜுன் எங்க? அது வந்துப்பா அவன் கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கான். அப்படியா? அனு, என்னம்மா? சாப்பிட வாமா. ஆஃபீஸ்க்கு யாராவது வந்தாங்களா? பேமெண்ட்ஸ் ஃபைலை செக் பண்ணு. சக்சஸோட பணமும் வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவோட அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில உங்களுக்கு இந்த மாதிரி பசங்க கிடைச்சது நல்ல விஷயம். நான் பசங்கிட்ட சொல்றது எப்பவும் ஒன்னே ஒண்ணுதான். நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உழைச்சா வெற்றி நிச்சயம். அதே போல எந்த சூழ்நிலையிலையும் ஃபேமிலியை ஒதுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். அதைத்தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஆமா மேடம், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? யூசுவலா நாங்க சாப்பிடும் போது பிசினஸ் பத்தி பேச மாட்டோம். என்னங்க? தேங்க்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையனே வந்துருவான். அவங்ககிட்டயே கேளுங்க. சரிங்க சார். ஹலோ ஏசிபி குமார், நீங்க ரைடுக்கு போகாதீங்க. கேத்ரின், ஆர் யூ கிரேசி? ஆல்மோஸ்ட் அவன் இந்த நாட்டை விட்டு போயிட்டான். நாட்டை விட்டு போயிட்டா அவனை பிடிக்கவே முடியாது. இப்ப அவனை பிடிச்சா எந்த செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா அவனை ஜெயில போட முடியும். எவ்வளவு நாளைக்கு ஜெயில போட முடியும்? ஆனா எஃப்டிசி சார்பா அரெஸ்ட் பண்ணா லைஃப் லாங் உள்ளதான். அப்படின்னா ஒரு இந்தியனை அமெரிக்கன் ஜெயில தள்ளுவீங்களா? ஓஹோ, சாரி, அதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. கண்டிப்பா ரைட் பண்ண தான் போறேன். இப்ப போய் கரண்ட் போய். Oh shit, all the lines are dead. Shit,
Shit. Bloody shit. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அர்ஜுன், நான் சொல்றதை கேளு. பயப்படாத. காம் டவுன், ஓகே? நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. Dilip, what? We have to go. Wait. We have to go. எங்க போறோம்? Come. எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. ஒருத்தரையும் வெளியில விட்டாங்க. அர்ஜுன், நீ போ. He's not responding. Where is he? சீக்கிரம் இங்க கிளம்புங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ், நான் எந்த தப்பு செய்யல சார், ப்ளீஸ் சார். ஏய், விடுங்கடா என்ன, விடுங்க சொல்றல, விடுங்கடா. பில்டிங் முழுக்க தேடுங்க. ஏய், அந்த அர்ஜுன் கையில விலங்க மாட்டி ரோட்ல இழுத்துட்டு போனோம். அர்ஜுன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியுது. அனு, அனு, அனு. சார் ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். அர்ஜுன், என்னாச்சுடா? அர்ஜுன் ஏன் அப்படி கத்துனா? என்ன ஆச்சு அர்ஜுன்? அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஒருத்தர் தான் வந்தாரா? என்ன? அனு,
குமார் கால் சென்டர் ரைட் பண்ணிட்டான். அவன் ஒரு போலீஸ் ஆபீசர். என்னாச்சுமா? நீங்க பயப்படாதீங்க. இல்லம்மா ஒண்ணும் ஆகலப்பா, நீங்க பயப்படாதீங்க. ஓகே அர்ஜுன், எங்கடா போற? ஸ்டாப். அப்பா ப்ளீஸ் பா, நீங்க அனாவசியமா பயப்படாதீங்க. நான் பயப்படலம்மா, என்னை விட அதிகமா நீங்க தான் பயப்படுறீங்க. கோவப்படாதீங்க அர்ஜுன், உன்னை தான் கேக்குறேன். அப்பா, இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? புரிஞ்சிச்சுரா? தப்பான வழியில போய்கிறேன்னு புரிஞ்சிச்சு. வாழ்க்கையில என்கிட்ட ₹1 இல்லாத போது கூட நான் என்ன ஏழைன்னு நினைச்சது கிடையாதுடா. ஏன் தெரியுமா? என் பசங்க தான் என் சொத்துன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் வந்த போதும் நான் தோத்து போனதான் நினைச்சதே இல்லை. ஏன்னா என் பையன் தான் என்ன ஜெயிக்க வைக்க போறான்னு நினைச்சேன். குட்சல இருந்தாலும் நேர்மையா சந்தோஷமா கோயிலகிற மாதிரி இருந்தேன். ஊராட்சி சம்பாதிச்ச இந்த சொத்துல நிம்மதி இருக்காது. அப்பா, நிலைமை தான் மனுஷனை மாத்துதே தவிர மனுஷன் அதுக்கு மாற மாட்டான். நிலைமை மாறிச்சுன்றதுனால நீங்க மாட்டீங்களா? நீங்க இந்த மாதிரி எத்தனை பேரை மாத்திருக்கீங்கன்னு யோசிச்சீங்களா? என் பசங்க பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டனே தவிர பணக்காரங்க ஆகணும்னு நான் ஒரு நாள் யோசிச்சது இல்ல. Come on, come on, come on. அம்மா, நாங்க அர்ஜென்ட்டா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ப்ளீஸ் மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க 2 பேருக்கும் தேவையான அளவுக்கு பணம் கெஸ்ட் ரூம்ல இருக்கு. ஓகே, ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் நதிங் டு வரி. பாய மூடு. அர்ஜுன், இது எமோஷனுக்கும் சென்டிமெண்ட்கான டைம் இல்ல. நாம அர்ஜென்ட்டா எந்த ஃளைட் கிடைச்சாலும் கிளம்பி ஆகணும். கம் ஆன், லெட்ஸ் கோ. கம் ஆன் அர்ஜுன். அர்ஜுன், சீக்கிரம் வா. நீ வராத. எதுக்கு? அர்ஜுன், பதில் சொல்லு. போலீஸ் உன்னை பிடிக்க மாட்டாங்க. ஆனா நீ ஃபேமிலி விட்டு போக மாட்டேன்னு நீ தானே சொன்ன. ஆமா. அர்ஜுன், சீக்கிரமா வா, நம்ம கிளம்பணும். டேய், என்னையா எங்கயா இருக்க நீ? சார், அக்காவும் தம்பியும் வண்டி எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க சார். சரி, ஏர்போர்ட்டுக்கு போற வழியில இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் அலர்ட்டா இருக்க சொல்லு. அப்புறம் ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. Hey, just calm down.